அவருடைய ஆசீர்வாதங்களை நம்பும் பொழுது நாம் செழிக்கிறோம் என்பது உண்மைதான். அது ஒரு லெவல் ஆஃப் பிளெஸிங்ஸை நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஆனால் இது அனதர் லெவல் ஆஃப் பிளெஸிங்ஸ். அதாவது ஒரு ரூட்டடாக இருக்கணுங்கிறாரு. நீங்கள் ஃப்ரூட்டடாக இருக்கணும்னா ரூட்டடாக இருக்கணும். வேறு கொண்டால் வெற்றி கொள்வீர்கள், நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள். இதுதான் இன்னைக்கு செய்திங்க. இப்போ நான் பேசுறது என்னன்னா, ரூட்டட், நாட்டப்பட்டதினால் ஏற்படுகிற ஆசீர்வாதங்கள், இதை பற்றி பேச போறோம். உபதேச நிலை தாண்டி உறவு நிலை. வெறும் உபதேசங்களை மட்டும் கேட்கிறீர்கள் என்றால் அதில் பயனே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். You will enjoy the one level of blessings. ஆனால் நீங்கள் நாட்டப்பட்டவர்களாக மாறும் பொழுது அது இன்னொரு லெவல் ஆஃப் ப்ராஸ்பரிட்டியை, செழிப்பை, அபிஷேகத்தை, ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில திறக்கும் திறவுகோலாக இருக்கிறது. அன்னைக்கு ஆலயம்னு சொல்லப்படுது, இன்னைக்கு என்ன சொல்றோம், தேவனுடைய சபை என்று சொல்லப்படுகிறோம். சபையிலே நாட்டப்பட்டவர்கள். 3 முக்கியமான காரியங்கள் நீங்கள் ஒரு காரியத்திலே நாட்டப்படுவதற்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. ஒன்று உங்களுடைய நேரம், இன்னொன்று உங்களுடைய தாளந்துகள், இன்னொன்று உங்களுடைய பணம். இந்த 3ஐயும் ஒரு இடத்துல நீங்க செலவு பண்றீங்கன்னா அங்கு நீங்கள் நாட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். நாட்டப்பட்டவர்கள் நடத்தினா ரியலி கனெக்டட் வித் ஒன் அனதர். இங்கு இருக்கிற மக்களோடு உங்களுக்கு ஒரு உறவு பின்னல் ஏற்படும் என்றால் நீங்கள் சபையில் நாட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். சங்கீதத்தின் புத்தகம் 92வது சங்கீதத்துக்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 92, சாம் 92. ஐ திங்க் இன்னைக்கு ஜாவகர் ப்ரொஃபட்டிக் சாங் தான் பாடினார்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் என்ன ப்ரீச் பண்ண போகிறேனோ அதை தான் பாட்டாக பாடினார். அவர் ஒரு தீர்க்கதரிசி என்பது அனைவரும் அறிந்த உண்மைதான். ஆனால் தீர்க்க தரிசன பாடகராகவும் இருக்கிறார். Amen. Yes, exactly. அதை தான் நான் பேசுகிறதுக்கு விரும்பினேன். என்ன பாட்டு படிக்க போகிறோம்லாம் எங்களுக்கு தெரியாது. அவர் சூஸ் பண்ணி பாடிட்டே இருந்தார். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆவியானவர் எப்போவுமே லீக் அவுட் பண்ணிடுறாரு. சாம் 92 92:12 உள்ள வசனங்களை வாசிக்கிறேன். 12 15 வரைக்கும் வாசிக்கிறேன். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனேனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. சில நேரம் எக்ஸ்பிளைனே பண்ண வேண்டாம். இப்படிலாம் கொஞ்சம் 100 ஆசீர்வாதமான வசனத்தை வாசித்து அனுப்பிட்டாலே 6 மாசத்துல ஜனங்க உருப்பட்டுருவாங்க. விளக்கம் கொடுக்குறோங்கிற பேரில் கண்ட விளக்கங்கள் கொடுத்துட்டாங்க பாருங்க. இப்படி ஒரு 100 நல்ல வசனங்கள் எடுத்து வாசித்து வாயால் அறிக்கை பண்ணி அப்படியே நம்மங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்கினாலே நல்லாயிருவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அவ்வளோ சிம்பிளாக தான் இருக்குது ஆசீர்வாதம். நம்ம ஆட்கள் தான் நிறைய பேர் அதை என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக என்ன பண்ணிட்டாங்க, மாற்றிட்டாங்க பாருங்கள். கடவுள் ரொம்ப சுலபமாக தான் வச்சுருக்கிறார். ஆமென். அவருடைய வார்த்தைகள் அவ்வளோ இன்பமானதாக இருக்கிறது. கவனிங்க, இந்த வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். 12வது வசனம் பாருங்க. நீதிமான் பனையை போல் செழித்து, நம்மூர் மரம் கேதுரு போல் வளருவான்.
வெளிநாட்டில் இருக்கிற மரம். ஆனால் நம்ம ஊரில் இந்த பனை எல்லாம் ரொம்ப இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் வரணும்னு கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க, ஆழமாக என்ன பண்ணுறாங்க, யோசிக்கிறாங்க. பனை ஒரு பெரிய செழிப்புக்கு அடையாளமாக இருக்குது, பயங்கரமான உபயோகங்கள் அதில் இருக்குதுன்னு சொல்லி அதை பற்றி பல கட்டுரைகள் காரியங்கள்லாம் பேசுகிறாங்க. அவ்வளவு யூஸ்ஃபுல்லான மேட்ரை கடவுள் அதை என்ன பண்ணியிருக்கிறார், நிரப்பி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேதுரு அப்படிங்கிறது இந்த ஷெடார் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், யூடியூப்பில் நம்ம பேஜிலே என்ன தான் போட்டிருக்கோம், லாஃப்டி ஷெடார் போட்டிருக்கோம். ஷெடாருங்கிறது அந்த மரத்துடைய பேர். கேதுரு மரத்தை ஆங்கிலத்தில் என்னன்னு சொல்கிறாங்க, ஷெடார். அதில் போட்டிருப்பாங்க லைக் எ ஷெடார் இன் லெபனான் அப்படின்னு போட்டிருக்குது. ஷெடாருங்கிறது இந்த கேதுரு மரம். பாருங்கள், நம்ம ஊரில் பிரபலியமான சில மரம்லாம் இருக்குதுல்ல, என்னெல்லாம் சொல்கிறாங்க, சந்தன மரம், தேக்கு, செம்மரம். செம்மரம் நம்ம ஊரில் இருக்குதா? தமிழ்நாட்டில் இருக்குதா செம்மரம்? நிறைய இருக்கா? ஓகே. ஆந்திரா பார்டர்லையா? அதான் கேட்குறேன், போய் ஏன் வெட்டிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். இங்கேயும் இருக்குதுங்களா? திருநெல்வேலியில இருக்கா? வளர்க்கீங்களா நீங்கள்? இல்லை உங்களை தான் சொல்கிறீங்களா? செம்மரம். சரி, அவங்க ஊர் மரம் இது எல்லாமே சில இது என்ன பண்ணுறாங்க, பிரபலியமாக சொல்கிறதுக்கு இந்த செடார் ட்ரீயை சொல்கிறாங்க. இந்த சாலமோன் பாருங்கள், இந்த ஆலயத்தில் தங்கத்தால் தான் நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுறான், செய்கிறான். ஆனால் சில வேலைப்பாடுகளுக்கு மரத்தை யூஸ் பண்ண வேண்டியது. அவன் யூஸ் பண்ண அந்த பெஸ்ட் குவாலிட்டியான அந்த மரம் எதுனா இந்த ஷெடார் ட்ரீயை தான் என்ன பண்ணுறான், எடுத்து யூஸ் பண்ணான். ஐ திங்க் நாங்கள் வாலிப பசங்களாக சேர்ந்து ஜோம் பண்ணும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை தான் எங்களுக்கு ஒரு முறை கொடுத்தார். அதனால் இப்போவும் கூட நம்ம மினிஸ்ட்ரியினுடைய நேம் எதில் இருக்குன்னா, உன்னத கேதுரு ஊழியங்கள் அப்படின்னு இருக்கும். லாஃப்டி ஷெடார் மினிஸ்ட்ரி அப்படின்ட்டு இருக்கும். நிறைய பேர் கேட்பாங்க, அது என்ன ஷெடார்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லைங்க, அது கேதுரு மரத்தை சொல்கிற ஒரு இது. அது சின்னதாக ஆரம்பிக்கும், பெருசாக வளர்ந்துடும். ஆண்டவரும் அதே தான் சொன்னாது, சின்னதாக ஆரம்பிப்பீங்க, பெருசாக ஆயிடுவீங்க அப்படின்ட்டு. அந்த பிக்சரை மைண்டில் வச்சு தான் அந்த ட்ரீயை என்ன பண்ணியிருக்கிறோம், அந்த ட்ரீயை மைண்டில் வச்சு தான் இதை என்ன பண்ணியிருக்கிறோம், கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் இது ஒவ்வொரு விசுவாசிகளுக்குமான ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையாக வேதவசனம் சொல்லுகிறது. நீதிமான் பனையை போல் செழித்து லிபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். எல்லாம் சொல்லுங்க, நீங்க செழிப்பீங்க, நீங்க வளருவீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க செழிப்பீங்க, நீங்க வளருவீங்க. நல்லா 3 முறை சொல்லுங்க பார்க்கலாம். ஆஃபரிங் கூட கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா ஒரு ஆசாரியனை போல உங்களை ஆசீர்வச்சிருக்கிறாரு. ஆமென். பைபிள் பாருங்க, செழிப்பை பேசுது, வளர்ச்சியை பேசுது. ஆமென். கர்த்தரை நம்புகிறவனோ என்னவா, செழிப்பான். இந்த செழிப்பு வளர்ச்சி இதுக்கெல்லாம் எதிராக சபை சிந்திக்க ஆரம்பித்தது தான் தோல்விகளுக்கு முக்கியமான காரணம். பாருங்க, இதெல்லாம் அடித்து பேசிகிட்டு இருக்காங்க, இதெல்லாம் எதிர்த்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெரிய கும்பல் எழும்பி நின்று எதுக்கு எதிராக பேசுகிறாங்க, அது என்ன செழிப்பு, அது என்ன ஆசீர்வாதம். அப்போ ஆசீரை கட் பண்ணிடுவோம், வெறும் வாதம், ஓகேவா அப்படின்னு கேட்கலாம் போல இருக்குது. எல்லாத்தையும் அடித்து எதிர்த்து பேசிட்டாங்க பாருங்க. ஆனால் அவங்களுக்கு ஒன்று தெரியல, கடவுளண்டை ஒரு மனுஷன் வரும் பொழுது கர்த்தர் அந்த மனிதனை செழிக்க வைக்கிறாரு, கர்த்தர் அந்த மகனை வளர பண்ணுகிறார். ஆமென். வேதவசனம் சொல்லுகிறது, இயேசுவானவர் ஞானத்திலே, மனித தயவிலே, தேவ கிருபையிலே, சரீரத்திலே நாளுக்கு நாள் என்ன ஆனாரா, விருத்தி அடைந்தார். ஆமென். தாவீது நாளுக்கு நாள் என்ன ஆனா, விருத்தி அடைந்தான். ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து மகா பெரிய ஐஸ்வர்யவான் ஆனான். இப்படி கடவுளுடைய பிரசன்னத்தண்டை தொடர்புடைய, கடவுளுடைய ஆலோசனை என்றை தொடர்புடைய யாரா இருந்தாலும் செழிப்பையும் வளர்ச்சியையும் தடுக்கவே முடியாது. நிச்சயமாய் அவர்கள் அதை அடைவார்கள். ஆமென். அதாவது எந்த அளவுக்கு வளர்ச்சியும் எந்த அளவுக்கு ஆசீர்வாதம் இருக்கும்னா, யாராலையும் தடுத்தே நிறுத்த முடியாத அளவுக்கு உங்கள் வளர்ச்சியும் உங்கள் பெருக்கமும் இருக்கும் என்பதுதான் தேவனுடைய வாக்காக இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் செழிப்பேன்,
நான் வளருவேன். கடவுள் பாருங்க, இதை சும்மா சொன்னா நமக்கு புரியாதுங்கிறதுக்காக ஒரு இமேஜ் நமக்கு தரார், ஒரு பிக்சர் நமக்கு தரார். என்ன பண்றது, அந்த மரம் நம்ம ஊர்ல இல்லை. இந்த செடார் ட்ரீயை பற்றி நீங்கள் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்காக எத்தனையோ ஆண்டாண்டு காலமாக அது இருக்கும். அவ்வளவு உயரத்துக்கு அது வளரும். அதனுடைய நிழலில் பட்சி சாதிகளும் மிருக ஜீவன்களும் தங்கும் என்று எழுதியிருக்கிறது. அப்போ கடவுள் சொல்கிறாரு, நான் உனக்கு ஒரு வளர்ச்சியை கட்டளையிடுவேன். அந்த வளர்ச்சி எவ்விதமாக இருக்கும்னா, இந்த மாதிரி செடார் ட்ரீ மாதிரி இருக்கும். ஒரு டைமில் நீ யாரும் இல்லாமல் ஆளாக இருந்திருப்ப. ஆனால் நீ வளர்ந்து பெருக்கடைத்த பிறகு எப்படி பறவைகள் மிருகங்கள்லாம் தங்குதோ அது மாதிரி பல பேருக்கு அடைக்கலம் கொடுக்கிற அளவிற்கு உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க ஆரம்பிக்கும். அநேகர் உன்னிடத்தில் தங்கக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். அதுதான் பாருங்க, வாக்கு பாருங்க. கடவுள் இப்படி நம்மளை வாழ்த்துறாருன்னா அப்புறம் நம்மளை தூசிக்கிறதுக்கு யார் இருக்கா? ஆமென். வாழ்த்துகிற தேவனை நாம் வணங்குகிறோம், நாம் ஆராதிக்கிறோம். ஆமென். பிரைஸ் காட். அதனால தான் எனக்கு இப்படி பேசுகிறவங்கள ரொம்ப பிடிக்கும். பாருங்க, வாழ்த்துதலையும் ஆசீர்வாதத்தையும் பேசுகிறவங்கள ரொம்ப பிடிக்கும். இந்த பவுல் எடுத்துக்கோங்க, இயேசுவை பின்பற்றின சீசர்கள் எடுத்துக்கோங்க. அவங்களாம் அந்த நிருபங்கள்லாம் எழுதும்போது அப்படிதான் என்ன பண்ணுறாங்க, வாழ்த்துறாங்க. பவுல் சொல்கிறாரு, கர்த்தர் சகலவித கிருபைகளையும் உங்கள் வாழ்விலே பெருக செய்வாராக. கிருபையினாலே ரொம்ப சூப்பர் தான். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, ஆல் கைண்ட் ஆஃப் கிரேஸ், எல்லாவித கிருபையும் உங்கள் வாழ்க்கையில் பெருகுவதாக. அவர் சொல்கிறார், விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிற தேவன் உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவாராக. எல்லாம் சொல்லுங்க, என் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். பாருங்க, நாம் வெறும் உழைப்பையும் பிரயாசத்தையும் நம்புற ஆள் மட்டும் இல்லை. நாம் உழைக்கிறோம், நாம் பிரயாசப்படுறோம், ஆனால் அதுக்கு மேலே எதை நம்புகிறோன்னா வர்த்திக்க பண்ணுகிற தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் விசுவாசிக்கிறோம். ஆமென். அதனால தான் பாருங்க, கர்த்தர் அதை வர்த்திக்க பண்ணுவார் அப்படின்னு பேசுகிறாரு. யோவான் பார்த்தீங்கன்னா அவரும் அப்படி தான் பேசுகிறாரு. யோவான் சொல்கிறாரு, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக. ஆமென். பிரைஸ் காட். இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்கிற எதையும் காத்துக்குள்ளே விடாதீங்க. அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க. அவங்க ஃபுல்லாக இதை பேசிகிட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்க காரில் போவாங்க, வீட்டிலலாம் வச்சுருப்பாங்க. இந்த எதிராக பேசுகிற ஆட்களை கொஞ்சம் பகிர்ந்து பாருங்கள். பிரசங்கம் முடிச்சுட்டு அது காரில் தான் போகும். எதுக்கு? அவங்க ஒரு நல்ல பங்களாலாம் வச்சுருப்பாங்க, ஆனால் கேட்குற ஜனம் பூரா தரித்திரமாகும். ஹலோ. ஆனால் நாங்கள் வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறோம், நீங்கள் கட்டுவீங்க அப்படின்ட்டு. எனக்கு என்ன சந்தோஷம்னா, நான் கட்டுறனே இல்லையோ, நீங்கள் எல்லாரும் கட்டணுங்கிறது தான் ஆசையாக இருக்குது. கட்டுவீர்கள். ஆமென். வாகனம்லாம் வாங்குறதுக்கு முன்னாடியே செழிப்பை தான் நாங்கள் பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். ஆமென். சொல்லியிருக்கிறோம் நீங்கள் வாங்குவீங்கன்ட்டு. இப்போ நம்ம ஆட்கள் வாகனத்தை தாண்டி போயிட்டுருக்காங்க, ஜெட்டு வாங்கலாங்கிறதுக்கு போயிட்டுருக்குறாங்க. ஜெட்டெல்லாம் வாங்கி இறக்கணும்னு இருக்கிறாங்க. சிலர்லாம் சர்ச்சு கட்டும்போது ஹெலிபேடோட கட்டுங்காங்க. எங்கள் ஹெலிகாப்டரை போனாங்க, எங்கே இறக்குவோங்கிறாங்க. ஆமென். வெறியோட ஒரு கும்பலுங்க அளந்துக்கிட்டு இருக்கு. ஜாக்கிரதை. செழிச்சே தீருவோம், முன்னேறியே தீருவோம், சாதிச்சே தீருவோம். இந்த பட்டணத்தில் உயர்ந்த இடங்களுக்கு வந்தே தீருவோம். ஆமென். இதில் என்னன்னா, ஒரு பைசா வெளியில இருந்து வாங்காம நம்மளே போட்டு கட்டணுங்கிற வெறி. ஆமென். அதனால பாருங்க, செவ்வாய்க்கிழமை இதுக்குன்னே டைமை ஒதுக்கி இருக்கிறோம். செவ்வாய்க்கிழமை ஃபுல்லாக ப்ராஸ்பரிட்டியையும் பிஸ்னஸில் முன்னேறதை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் செவ்வாயெல்லாம் கொஞ்சம் டைம் ஒதுக்கி ஒரு 6 to 8 என்ன பண்ணுங்க, கேளுங்க. நான் சொல்கிறேன், பல தொழிலதிபர்களை தேவன் இங்கிருந்து எழும்ப பண்ணுகிற நோக்கமும் சித்தமும் அவருக்கு இருக்கிறது. ஆமென். இதெல்லாம் அடித்து பேசிட்டாங்க. அதனால தான் இவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை போய் குற்ற உணர்வு வந்தது தான் முக்கியமே தவிர நம்ம திங்கக்கிழமை பார்த்துருன்னு ஒரு காரியத்தைன்னு போகவே இல்லை. ஏன்னா சண்டே பூரா திட்டி தானே கேட்டிருக்காங்க, என்ன கடை நடத்துகிறாயா? போன வெள்ளிக்கிழமை மீட்டிங்கே வராமல் என்ன கடை நடத்துகிறாரு சார்? வெள்ளிக்கிழமை கடை அடைச்சிட்டு எப்படி நான் வர முடியும்? ஒருத்தர் இப்படியே சொல்கிறாரு, கடையை அடைச்சிட்டு போனோம் பிரதர், ஆனால் கூட நான் ஆசீர்வாதமாக இல்லை அப்படிங்க. கடையை அடைச்சிட்டு போனால் எங்கேருந்து வரும்?
இந்த வர்றீங்க, இடையில நேரம் கிடைக்கும் போது மனசை திறந்து வந்து வார்த்தை என்ன பண்ணலாம், தாராளமாக கேட்கலாம். ஆனால் மற்ற நேரங்கள் நீங்கள் போய் உங்கள் தொழிலை செய்கிறது கடவுளுடைய சித்தமாக இருக்கிறது. ஆமென். ஸோ நீங்கள் போய் கை வைக்கும் பொழுது அங்கு தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். கர்த்தர் நீங்கள் கையிடும் எல்லா வேலைகளிலேயும் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. believe the blessings. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, believe the blessings. ஆசீர்வாதங்களை நம்புங்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஆமென். நான் எப்படிங்க செழிப்பேன், நான் எப்படிங்க பெரிய ஆளவன் கேட்குறாங்க. இல்லைங்க, கடவுளுடைய ஆசீர்வாத வல்லமை உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது அது உங்கள் வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. சாலமோனிடம் சொன்னார், நீ கேளாத ஐஸ்வர்யத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். கடவுள் பாருங்க, சிலதெல்லாம் நம்ம கேட்டு தான் தரணும் இல்லை, கேட்காமலே தர்றதுக்கு அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். ஆமென். எஸ். ஏன்னா அவருக்கு அவ்வளோ ஆசை, அவருடைய பிள்ளைகள் செழித்திருக்க வேண்டும், அவருடைய பிள்ளைகள் வளர வேண்டும். ஏனென்றால் உங்கள் மூலம்தான் அவருடைய மகிமை, அவருடைய ராஜ்யம் சகலமும் பிரஸ்தாபமாகிறது. ஆமென். அவர் நாமம் உங்கள் மீது தரிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் உயர்ந்திருந்தாதான் அவர் நாமம் உயர்ந்திருக்கும். அவர் சீலை நீங்கள் அடிச்சுட்டு நீங்கள் எங்கேயோ கீழே கிடந்தீங்கன்னா அவர் நாமம் எப்படி உயர்ந்திருக்கும்? உயர்ந்திருக்காது. உங்களை உயர்த்துறது மூலம் அவருடைய நாமமே உயர்த்தப்படுகிறது. ஆமென். அதனால் இதெல்லாம் இதுக்கு எதிராலாம் குழம்பிடாதீங்க. இதெல்லாம் நல்ல காரியம். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், செழிப்பு நல்லது, வளர்ச்சி நல்லது, தொழில் நல்லது, பெருக்கம் நல்லது, உயர்வு நல்லது, நிறைய பணம் ரொம்ப நல்லது. ஆமென். மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி அப்படியே இருக்குது வேதவசனத்தில். வெறும் செல்வந்தன் ஆக்குகிற தேவன் அல்ல, வெரி ரிச் அப்படின்னே இருக்குது இல்லையா? ஈசாக்க என்ன பண்ணாரா, அவன் மிகவும் ஐஸ்வர்யவனாகி, வெறும் ஐஸ்வர்யவனாகின்னு போடல, எப்படி போட்டிருக்குது எல்லாம் சொல்லுங்க, வெறும் பணக்காரன் இல்லை, பெரும் பணக்காரன். பெரும் புள்ளியா நீங்க மாறுறத கர்த்தர் விரும்புகிறார். அது கர்த்தருடைய சித்தம், அது கர்த்தருடைய விருப்பம். ஆமென். இதை நம்புங்க. தொழில் செய்யும் போது, வேலைக்கு போகும்போது இதை நம்புங்க. கர்த்தர் இதெல்லாம் விரும்புகிறார். அதனால யாருக்கும் வராத ஐஸ்வர்யம் எனக்கு வரும். அங்க பாருங்க, அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஆமென். வாவ். அதில் வருது பாருங்க, he became very great. அவன் ரொம்ப பெரிய ஆளாக மட்டும் இல்லை, அவன் யாராக மாறினான், ஐஸ்வர்யவனாக மாறினான். ஆமென். praise God, praise God. இதெல்லாம் கர்த்தருடைய சித்தம். இதை நம்புங்க, 100% நம்புங்க. எல்லாம் சொல்லுங்க, செழிப்பு என்னை குறித்த தேவனுடைய பரிபூரண சித்தமாக இருக்கிறது. ஆமென். ரைட். ஸோ இன்னும் உள்ள போகலாம். இந்த கேதுருவை போல நீங்கள் வளருவீர்கள், பனையை போல் நீங்கள் செழிப்பீர்கள். இதுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு சொல்றாரு, இதை ரொம்ப கவனிக்கணும். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீதிமான் பனையை போல் செழித்து கேதுருவை போல் வளருவான். நம்ம எல்லாருமே நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆமென். அதில் யாருக்கும் டவுட் இருக்குங்களா? இங்கே தொடர்ந்து வர்றீங்கன்னா அந்த டவுட் போயிடணும். தேவன் உங்களை நீதியாக்கி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவருடைய கிருபைகளை, ஆசீர்வாதங்களை அனுபவிக்க உங்களை தகுதி உள்ளவர்களாக மாற்றியிருக்கிறார். ஆமென். எந்த ஆசீர்வாதத்தை பார்த்தாலும் பயம் வந்துடக்கூடாது. இதை பெற்றுக்கொள்ள தேவன் என்னை தகுதியாக்கி இருக்கிறார். ஐ எம் குவாலிஃபைட். எல்லாம் சொல்லுங்க, ஐ எம் குவாலிஃபைட். எல்லாம் சொல்லுங்க, என்னை தகுதியாக்கி இருக்கிறார். ஆமென். பழைய ஏற்பாட்டு செய்திகள் எல்லாம் உங்களை டிஸ்குவாலிஃபைட் பண்ணுது, புதிய ஏற்பாட்டு செய்தியெல்லாம் உங்களை குவாலிஃபைட் பண்ணுது. ஆமென். அங்கு தகுதி நீக்கம் தான் நடைபெற்று கொண்டிருக்க ஒரு காரியம். ஆனால் இங்கே நீக்கப்பட்ட ஃபைலெல்லாம் எடுத்துகிட்டு ஒருத்தர் எல்லாத்தையும் சரியாக்குறார். ஆமென். அதுக்காக தான் இரத்தம் சிந்தி மரித்தார், அதற்காக தான் காயப்பட்டார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஆமென். பலம் இல்லாதவர்களுக்கு பலன் உண்டாகிறது, முடியாதவர்களும் செய்கிறவர்களாக மாற்றப்படுகிறார்கள் தேவனுடைய கிருபையினாலே. ஆமென். அதனால நீதிமான்கள் அப்படின்னு தான் வேதவசனம் சொல்லுது. எல்லாம் சொல்லுங்க, நீதிமான். எல்லாம் சொல்லுங்க, நான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவேன். ஆமென். அப்போ நிச்சயமாக ஒரு காரியத்தை நீங்கள் நம்பலாம், உங்கள் செழிப்பு
உங்களுடைய வளர்ச்சி தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆமென். இதில் ஒரு நாளும் டவுட் ஆகாதீங்க. இதை என்ன பண்ணுங்க, நம்புங்க, இதை விசுவாசிங்க. இன்னைக்கு ஒருவேளை தரித்திரமாக இருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை வளர்ச்சி இல்லாத நிலையில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் கூட தேவனுடைய வார்த்தையை நம்புங்க, ஒரு நாள் அது உங்கள் அனுபவமாக மாறும். ஆமென். உங்கள் சூழ்நிலைகள் மாறிவிடும், தேவனுடைய வார்த்தை நிஜங்களாக மாறும். அப்படி தான் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். அப்படி தான் முன்னேறுகிற ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்வை என்ன பண்ணியிருக்கிறார்கள், ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த விதத்திலே அவர்கள் செழிக்க முடியும். காணப்படுகிறதை நம்பி இப்படி தான் நம்ம கிடப்போன்னு ஒரு நாளும் பேசாதீங்க, ஒரு நாளும் நம்பாதீங்க. மாறாக கடவுளுடைய வார்த்தையை சொல்லுங்கள். கடவுளுடைய வார்த்தை சொல்லுது நான் செழிப்பேன், கடவுளுடைய வார்த்தை சொல்லுது நான் வளருவேன், அதனால் செழிப்பும் வளர்ச்சியும் என்னுடையது என்று சொல்லிக் கொள்ளுங்கள். ஆமென். இல்லாத போதே சொல்லுங்கள், வந்த பிறகு சொல்ல வேண்டியதில்லை. எப்போ சொல்லணும்? எல்லாம் சொல்லுங்கள், இப்போ சொல்லணும். ஆமென். இப்போமே சொல்லணும். கடன்லையும் பண சிக்கல்கள்லையும் நெருக்கடியிலையும் இருக்கும்போது நீங்கள் சொல்லணும், நான் செழிப்பேன், நான் வளருவேன். ஆமென். இதெல்லாம் வந்த பிறகு சொல்ல வேண்டியதில்லை, சொன்ன பிறகு தான் வரும். நிறைய பேர் வந்த பிறகு சொல்லலான் இருக்காங்க. வந்த பிறகு ஒரு சாட்சி சொல்லலாம் இருக்க பிரதர் அப்படிங்கிறாங்க. இப்போமே சாட்சியாக வார்த்தையை சொல்லிடுங்க. ஆமென். கர்த்தர் அதை உங்கள் வாழ்விலே விரைவில் கனம் பண்ணுவார். ஆமென். இதெல்லாம் வேதாகமத்தினுடைய காரியங்கள். சரி, இன்னைக்கு ஒரு காரியத்தை நான் பேசணும்னு விரும்புகிறேன். இதுக்கு ஒரு அடிப்படை இருக்குது, அல்லது இதுக்கு இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிலைக்க பண்ணுகிற ஒரு காரியம் இருக்கிறது. அது என்னங்கிறத நம்ம கவனிக்கணும். அதுதான் இன்னைக்கு செய்தி. 13வது வசனம் பாருங்க. வளருவான் அப்படிலாம் சொல்றாரு. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள், எல்லாம் சொல்லுங்க, நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். எல்லாம் சொல்லுங்க, நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள். இதுதான் இன்னைக்கு செய்திங்க. செழிப்பு, வளர்ச்சி இதெல்லாம் பேசிட்டோமா? இது எங்கிருந்து வருதுன்னா, நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள். எல்லாம் சொல்லுங்க, நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள். அதாவது சிம்பிளா சொன்னா, வேறு கொண்டால் வெற்றி கொள்வீர்கள். எல்லாம் சொல்லுங்க, வேறு கொண்டால் வெற்றி கொள்வீர்கள். ஆமென். அதாவது ஒரு ரூட்டடாக இருக்கணுங்கிறாரு. நீங்கள் ஃப்ரூட்டடாக இருக்கணும்னா ரூட்டடாக இருக்கணும். ரூட்டடாக இருக்கிறவங்க என்ன ஆக முடியும்? ஃப்ரூட்டடாக என்ன பண்ண முடியும்? இருக்க முடியும். இயேசு பாணியில் சொல்கிறதா இருந்தால், நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். ஆமென். என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை நீங்கள் கொடுப்பீர்கள். அப்போ இயேசுவும் என்ன தான் பேசினார்? யூ வில் கிவ் மச் ஃப்ரூட்ஸ். நீங்கள் காஞ்சி கிடப்பீங்க, நீங்கள் வதங்கி போவீங்க அப்படி பேசலை. இயேசு என்ன பேசினார்? கனி கொடுப்பீங்கன்னு சொல்லலை. எப்படி சொன்னார்? என்னங்க? யோவான் 15 படிக்கிறோம். எப்படி என்ன ஆவீங்க? மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை. கடவுள் மனுஷனுக்கு சொன்ன வார்த்தை அதானே, பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை. அதான் சொன்னார். நீங்கள் கனி கொடுப்பீங்க, நீங்கள் பெருகுவீங்க. அதுதான் ஆண்டவர் சொன்ன ஆசீர்வாதங்கள். பாருங்க, கனி உள்ளவர்களா, ஃப்ரூட்ஃபுல்லாக நம்ம வாழ்க்கை இருக்க முடியும். அதுக்கு ஒரு அடிப்படையை வேதவசனம் சொல்லுது. அது என்னங்கிறது நம்ம புரிஞ்சுப்போன்னு சொன்னால், இதை ரியாலிட்டியாக இன்றைக்கி வாழ்க்கையில் பார்க்கலாம். நிஜமாக இதை வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். பாருங்கள், அதை எங்கே கனெக்ட் பண்ணுறாருங்கிறத நம்ம கவனிக்கணும். இதை பொதுவாக விசுவாசிகள் அல்லது சபை கவனிக்க தவறி இருக்கிறது. இன்னைக்கு கொஞ்சம் அதை ஆழமாக கவனிக்க போகிறோம். இங்கு கொஞ்சம் தொடர்ந்து அதை நினைப்பூட்டிக்கிட்டே வர்றோம். இன்றைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக என்ன பண்ண விரும்புகிறோம்? அதை நினைப்பூட்ட விரும்புகிறோம். நல்லா கவனிங்க. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். எல்லாம் சொல்லுங்கள், நாட்டப்பட்டவர்கள். ரூட்டட் அல்லது இணைக்கப்பட்டவர்கள் அல்லது வேறு கொள்ளுகிறவர்கள் என்ன ஆகுறாங்கன்னா, எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். எல்லாம் சொல்லுங்க, செழித்திருப்பார்கள். முதல்ல இண்டிவிஜுவலாக போட்டிருக்குது, இதில் இணைப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல வளருவான் அப்படி தானே இருக்குது. பனையை போல் செழித்து கேதுரு போல் வளருவான். ஒரு ஆளை பார்த்து சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே என்ன சொல்லுது? செழித்து இருப்பார்கள். எல்லாம் சொல்லுங்க, செழித்து இருப்பார்கள். பாருங்க, நாம் தேவனை தனிப்பட்ட விதத்தில் விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய ஆசீர்வாதங்களை நம்பும் பொழுது நாம் செழிக்கிறோம் என்பது உண்மைதான். அது ஒரு லெவல் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸை நம்ம என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். ஆனால் இது அனதர் லெவல் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ். எல்லாம் சொல்லுங்கள், அனதர் லெவல் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ்.
எப்போவுமே நீங்கள் கிருபையில் வளர முடியும். எப்போவுமே நீங்கள் ஆசீர்வாதத்தில் இன்னும் என்ன பண்ண முடியும், பெருக முடியும். பாருங்க, ஒரு லெவல் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸை மக்கள் பார்க்குறாங்க. நான் அதை கவனிச்சிருக்கிறேன். வார்த்தையை பேசுகிற அல்லது செழிப்பை பேசுகிற அல்லது வெற்றியை பேசுகிற கிருபையை பேசுகிற இடத்துல போய் ஜனங்க உட்கார்ந்து தொடர்ந்து அதை கேட்கறது மூலம் கண்டிப்பாக அவங்க செழிக்கிறாங்க, கண்டிப்பாக வளர்றாங்க. இதுக்கு நான் நூற்றுக்கணக்கான சாட்சிகளை பார்த்துருக்கிறேன். மற்ற சபைகள்லையும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தையும் வெற்றியையும் பேசுகிற பிள்ளைகள் வளர்ந்ததை பார்த்துருக்கிறேன். நம்ம சபையில் கண்ணு முன்னாடி பல பேரை கடவுள் ஆசீர்வதிச்சதை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், பார்த்துருக்கிறோம். ஆமேன். ஒடிந்த தொழில்களோடு நலிந்த நிலையில் வந்த எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை கடவுள் என்ன பண்ணியிருக்கிறாரு, மாற்றியிருக்கிறார். இப்போ நியூ இயர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கதையாக சாட்சிகள் இங்கே என்ன பண்ணோம், கேட்டோம். இது ஒரு லெவல் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸு கண்டிப்பாக நடக்கிறது. ஆமேன். இது முதல் தரம். இது இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இப்போ நான் பேச போகிறது அனதர் லெவல். எல்லாம் சொல்லுங்கள், அனதர் லெவல். ஆமேன். இப்போ வாகனம்னு இருக்குன்னா இவ்வளோ ஸ்பீடு இருக்குது அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்புறம் இன்னும் அதிகமான ஸ்பீடு உள்ள இது இருக்குது இல்லையா? அது மாதிரி பிளெஸ்ஸிங்ஸை கூட இன்னொரு லெவலில் நீங்கள் அனுபவிக்க முடியும். அதை தேவன் வைத்திருக்கிறார். அந்த 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 வழியை தான் இன்றைக்கி காலையில் நம்ம பேச போகிறோம். முதல்ல தெளிவாக சொல்லிட்டேன், உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய செழிப்பு தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நீங்கள் தனிப்பட்ட விதத்திலே தேவனுடைய வார்த்தைகளை நம்பி விசுவாசிப்பதன் மூலம் கண்டிப்பாய் செழிக்க முடியும், கண்டிப்பாய் வளர முடியும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ நான் பேசுகிறது என்னென்னா, ரூட்டட், நாட்டப்பட்டதினால் ஏற்படுகிற ஆசீர்வாதங்கள், இதை பற்றி பேச போகிறோம். இதை அறியாததுனால இந்த லெவல் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ் அவங்க அனுபவிக்காமல் இருக்கிறாங்க. எப்போவுமே கிங்டமில் என்னென்னா, இருக்கு தெரியும் போது அனுபவிப்போம். எல்லாம் சொல்லுங்கள், இருக்கு தெரியும் போது அனுபவிப்போம். நீங்கள் போய் உண்டாக்குறது இல்லை, அல்லது நீங்கள் போய் எந்தையோ இது பண்ணிடுறது இல்லை. எல்லாமே எவ்ரிதிங் இஸ் கிவன் ஆல்ரெடி. எல்லாம் சொல்லுங்கள், எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு தேவனுடைய லைட், தேவனுடைய வெளிச்சம் உங்கள் மீது அடிக்கிறதோ அந்த அளவுக்கு அதை எடுத்து நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆமேன். ஒரு ரூமில் லைட் அடிச்சதுனோடனே அந்த ரூமில் இருக்கிற ஆசீர்வாதத்தெல்லாம் பார்க்குறீங்க. ஆனால் இன்னொரு ரூம் இருட்டாகவே இருக்குது. இப்போ அந்த ரூம்லேயும் லைட் அடிக்கும் பொழுது இன்னும் விலையுறந்ததாக இருக்கிறதை நீங்கள் காண்கிறது போல தான் தேவனுடைய காரியங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதனால தான் இப்படி போட்டிருக்குது, உங்களுடைய வசனத்தின் பிரசித்தம் பேதையை உணர்வுள்ளவனாக்கும். அது ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா, the entrance of your word it's giveth light. உங்களுடைய வார்த்தை உள்ளே போச்சுன்னா அது எதை கிரியேட் பண்ணுது, வெளிச்சத்தை அது ஏற்படுத்துகிறது. வெளிச்சம் எந்த அளவுக்கு பெருகுதோ அந்த அளவுக்கு வெற்றியும் பெருக ஆரம்பிக்கிறது. நான் சொல்லட்டுமா, மோர் லைட் மோர் சக்சஸ். எல்லாம் சொல்லுங்க, அதிக வெளிச்சம் அதிக வெற்றி. இன்னும் சில இடத்துல நாம் வெற்றி பெறாமல், இன்னும் சில இடத்துல ஆசீர்வதிக்கப்படாமல், இன்னும் சில இடத்துல அந்த கிருபையின் பரிபூர்ணத்தை நாம் அனுபவியாமல் இருக்கிறோம்னா, we need more light, more clarity. Amen. இன்னும் தேவ வசனத்தின் மூலம் வெளிச்சம் அடிக்கப்படும்னா அந்த பகுதியிலையும் இன்னும் நம்ம நல்லா இருக்க முடியும். ஆமேன். எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பீர்களாக. ஆமேன். அப்போ தேவனுடைய ஆலோசனைகள் எப்பொழுதும் இன்னும் மேலான ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிற ஒன்றாக அது இருக்கிறது. அதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த 13 பாருங்க. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருக்கிறார்கள். எல்லாம் சொல்லுங்க, நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள். இது எப்படின்னா, ஒரு கனெக்ஷன் மூலம் உண்டாகிற ஆசீர்வாதம், அல்லது இணைப்பின் மூலம் உண்டாகிற ஆசீர்வாதம், அல்லது ரூட்டட் ஆகிறதின் மூலம் வருகிற வெற்றி, செழிப்பு, சமாதானம், அபிஷேகம் எல்லாமே. ஸோ இதுதான் என்னங்கிறது பார்க்க போகிறோம். முதல்ல இண்டிவிஜுவலாக, தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் கேட்பதின் மூலம், விசுவாசிப்பதின் மூலம் ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகிறது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ பாருங்களேன், நீங்கள் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தனியாளாக இருக்கிறீங்க, தேவனை விசுவாசிக்கிறீங்க, ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். இல்லை நீ கல்யாணம் முடித்து குழந்தை குட்டியோடு ஆன பிறகு தான் குடும்பமாக வந்தால் தான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுவாரா? அது ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. ஆனால் முதல்ல நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் யாரை நம்புறீங்க, தேவனை விசுவாசிக்கிறீங்க, நம்புறீங்க. அது மூலம் உங்களுக்கு என்ன இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் குடும்பமாக வரும் பொழுது இன்னொரு லெவல் ஆஃப் ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்குறீங்க. ஆமேன். எப்போதுமே அது இருக்குது பாருங்கள். அது மாதிரி நாம் தனிப்பட்ட விதத்திலே தேவனுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்து, இப்போ பாருங்களேன், சில பேர்லாம்
ஆராதனைக்கு கூட வர முடியாது. எங்கேயோ இருந்து யூடியூப்ஸ் மூலமாக அல்லது லைவில் இல்லை வீடுகளில் அமர்ந்தெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க, கேட்குறாங்க. அவங்க இந்த மாதிரியான ஒரு இணைப்புக்குள்ளே, தொடர்புக்குள்ளே வருவதற்கு சில பேருக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு அம்மாலாம் அவங்க கணவர் கிறிஸ்துவை அறியாத ஒரு பின்னணியில் இருந்தாலும் அவங்க கேட்டு வளர்ந்து அவங்க அடுத்தால அவங்க ஜென்ரேஷனை தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியாக உருவாக்கி இருக்கிறாங்க. ஆமென். அவங்க ஆலயத்துக்கே வந்ததில்லை, ஆனால் இந்த மாதிரி கேட்டு உருவாகி இப்போ அவங்க பிள்ளைங்களெல்லாம் ஆலயத்துக்கு போகக்கூடிய பிள்ளைங்களாக மாறி இருக்கிறார்கள். ஆமென். நம்ம சாதாரணமாக இருக்குது நமக்கு, ஆனால் சிலர்லாம் பல தடைகளை தாண்டி தான் அவங்க ஆலயத்துக்கே வர்றாங்க. அவ்வளோ ஈஸி இல்லை பாருங்கள் அவங்கெல்லாம் வர்றதுக்கு. டாஸ்மார்க்குலாம் தைரியமாக போயிடுறாங்க, சர்ச்சுக்கு தான் சிலர் ஒளிஞ்சு வர வேண்டியது இருக்குது. இப்போ அந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் தள்ளி இருந்து பார்த்து அவர்கள் விசுவாசித்து ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுறாங்க, பெற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் இப்போ நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம் பாருங்கள், இது சபை என்று தேவன் சொல்லுகிறார். ஆமென். இது இப்போ நான் பேச போகிறது அனதர் லெவல் ஆஃப் பிளெஸிங்ஸ். நான் சொன்னேன் அந்த அனதர் லெவல் ஆஃப் பிளெஸிங்ஸ் எப்படி ஆப்ரேட் ஆகுது, எப்படி செயல்படுது அப்படிங்கிறது தான் கொஞ்சம் காட்ட விரும்புகிறேன். அதுக்குள்ளே என்ன இருக்குதான், கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் எல்லாம் சொல்லுங்க, அவர்கள் எல்லாம் சொல்லுங்க, நாட்டப்பட்ட அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார். இதில் இந்த எவ்வளோ ரிச் வேர்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். தமிழில் எவ்வளோ வரும்னா புஷ்டியும் அப்புறம் எப்போ முதிர் வயதிலும் கனி தந்து. நீலாம் எதுக்கு இருக்க, சும்மா இருக்க அப்படி சொல்லவே முடியாது. முதிர் வயதாக இருக்கும்போது கூட நீங்கள் ஃப்ரூட்ஃபுல்லாகவே இருப்பீங்க. ஆமென். எங்கள் அம்மா இருக்கிறது எவ்வளோ ஆசீர்வாதம், எங்கள் அப்பா இருக்கிறது எவ்வளோ ஆசீர்வாதம்னு சொல்கிற மாதிரி வயதான போதும் ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். ஆமென். மற்றவங்க சொல்கிறதா இருக்கட்டும், சில பேருக்கு வயசான பிறகு இவங்களுக்கே தோணிடும் சும்மா தான் இருக்கிறோமோ அப்படின்ட்டு. அப்படிலாம் தோண விட மாட்டார். கனி உள்ளவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள். ஆமென். ஆரோக்கியம் உள்ளவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள், பசுமையாய் நீங்கள் இருப்பீர்கள். இது எல்லாமே நாட்டப்பட்டவர்களுக்கான ஒரு ஆசீர்வாதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை மட்டும் லேசாக பார்க்கலாம். இந்த நாட்டப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னால் எங்கே நாட்டப்பட்டவர்கள் போட்டிருக்குது, எல்லாம் சொல்லுங்கள், கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். அன்னைக்கு ஆலயம்னு சொல்லப்படுது, இன்னைக்கு என்ன சொல்கிறோம், தேவனுடைய சபை என்று சொல்லப்படுகிறோம். சபையிலே நாட்டப்பட்டவர்கள் எல்லாம் சொல்லுங்கள், சபையிலே நாட்டப்பட்டவர். பாருங்கள், இந்த ட்ரூத்தை நான் கரெக்டான ஒரு டைமில் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணேன். பட் ஐ திங்க் இன்னைக்கு சரியாக தேவன் அதை பேசும்படி நடத்தி இருக்கிறார். அதனால் இன்றைக்கி நான் அதை பேசுகிறேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், சபையில் நாட்டப்பட்டவர். பாருங்கள், சபைன்னா என்னங்கிறது கொஞ்சம் கரெக்டாக விளங்கிக்கணும். சில பேர் உபதேசத்துக்கான ஒரு இடம் அப்படின்னா சபையை நினைக்கிறாங்க. அதனால் சரி இந்த டீச்சிங் நல்லா இருக்க, அங்கே கேட்போம், இங்கே கேட்போம், எங்கே வேணாலும் கேட்போம் அப்படின்னு ஒரு டீச்சிங்க்கான பிளேஸாக மட்டுமே அவர்கள் சபையை பார்க்கிறார்கள். கண்டிப்பாக சபையில் ஒரு நல்ல டீச்சிங் இருக்கணும், உபதேசம் இருக்கணும், எந்த மாற்று கருத்தும் இல்லை. கதை அடிச்சுக்கிட்டு கண்ட காரியங்களை பேசிக்கிட்டு இல்லாமல் ஒரு நல்ல சத்தியத்தை எடுத்து பேசக்கூடிய இடமாய் சபை இருக்கணும். கண்டிப்பாக அப்படி இருக்கணும். அப்படி இருக்கிற ஒரு சபைக்கு போகணும். அப்படிப்பட்ட சபைக்காக பிரயாசப்பட்டு போகிறதுல எந்த தவறும் இல்லை. அதை முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆனால் சபை வெறும் உபதேசத்துக்கான இடமாய் மட்டுமல்ல, சபை உறவுக்கான இடமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, சபை உபதேசத்துக்கான இடம் மட்டுமல்ல, அது உறவுக்கான இடம். இந்த நாட்டப்பட்டவர்கள் என்பதனுடைய அர்த்தம் என்ன, அதன் ஆழம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சபைக்கு நீங்கள் வரீங்கன்னா அந்த சபையில் வெறும் டீச்சிங் கேட்குற ஆளாக இருப்பீங்கன்னா you will enjoy the one level of blessings. வெறும் போதனையை கேட்கிற நபராய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அதிலே ஒரு விதமான ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கிறது. ஆனால் அந்த சபையில் நாட்டப்பட்டவர்கள் என்று சொன்னால் என்ன, அந்த சபையில் உறுப்பினர்கிட்ட வாங்குறது இல்லை. நாட்டப்பட்டவர்கள் தானே பிரதர், ஃபார்மை கொடுங்க இப்போமே ஃபில் பண்ணி மெம்பர்ஷிப் ஃபார்ம் வாங்கிறோம், அது இல்லை. நாட்டப்பட்டவர்கள் நடத்தினா ரியலி கனெக்டட் வித் ஒன் another. இங்கு இருக்கிற மக்களோடு உங்களுக்கு ஒரு உறவு பின்னல் ஏற்படும் என்றால் நீங்கள் சபையில் நாட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். ஆமென்.
வெறும் உபதேசங்களை மட்டும் கேட்கிறீர்கள் என்றால் அதில் பயனே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். யூ வில் என்ஜாய் த ஒன் லெவல் ஆஃப் பிளஸிங்ஸ். ஒரு வகையான ஆசீர்வாதத்தை நாம் அனுபவித்து கொண்டிருப்போம் கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் நாட்டப்பட்டவர்களாக மாறும் பொழுது அது இன்னொரு லெவல் ஆஃப் ப்ராஸ்பரிட்டியை, செழிப்பை, அபிஷேகத்தை, ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் திறக்கும் திறவுகோலாக இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, உபதேச நிலை தாண்டி உறவு நிலை. ஆமென். இதை தான் இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்ஸ் அப்படி கொஞ்சம் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். இது உண்மையா, இது எந்த அளவுக்கு நிஜம் அப்படிங்கிறத உங்களுக்கு சில வசனங்கள் மூலமாக காட்ட விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 10வது அதிகாரம் 24, 25 வசனங்களை பாருங்கள். மேலும் அன்புக்கும் நற்கிரியைக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சபிவித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். நல்லா கவனிங்க. வழக்கமாக இந்த வசனத்தை எடுத்து சண்டே சர்ச்சுக்கு ஒரு 10 பேர் வராமல் இருந்தாங்கன்னா அடுத்த வாரம் இது கண்டிப்பாக வாசிக்கப்படும். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் என்ன பண்ணாதீங்க, விட்டு விடாதீங்க. சண்டே காலையில் ஒழுங்காக சர்ச்சுக்கு வாங்கோ அப்படிங்கிறதுக்காக இந்த வசனம் திரும்ப திரும்ப என்ன பண்ணப்பட்டிருக்குது, யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வசனத்தினுடைய நோக்கம் என்னங்கிறது கொஞ்சம் கரெக்டாக சொல்லணும். கண்டிப்பாக அதுக்கு சொல்லலாம். ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா கிருபை எனக்கு இப்போ ரொம்ப புரிஞ்சிடுச்சின்னு எப்போ வேணாலும் சர்ச்சுக்கு வரலாம்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு கிருபை விளங்கவே இல்லைன்னு அர்த்தம். கிருபை உங்களுக்கு விளங்கிடுச்சுன்னா ரொம்ப ஒழுங்கு வந்துடும் வாழ்க்கையில். நியாயப்பிரமாணம் தராத ஒழுங்கை கிருபை தரும். அவுத்து விடுறதுக்கு பேர் கிரேஸ் கிடையாது, அழகாக்குறதுக்கு பேர் தான் கிரேஸ். அசிங்கமாக இருக்கிறவங்க வாழ்க்கையை பியூட்டிஃபுல்லாக மாற்றும். அதுதான் தேவனுடைய கிருபை. முன்னாடி ஒரு டைமுக்கு உங்களால் போகிறது ஒரு நியாயப்பிரமாண காலத்தில் கட்டாயத்துக்காக அப்படி போயிட்டுருப்பீங்க. ஆனால் இப்போ ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்ன போது மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படிங்கிற மனநிலையில் வர்றது. ஆமென். நிறைய பேர் நினைக்கிறாங்க அது கிருபை சபையில் திட்டவே மாட்டாங்க, எப்போ வேணாலும் போகலாம். அப்படி இல்லைங்க. கிருபை சபைன்னா டிசிப்ளினே இல்லாத சர்ச்சு கிடையாது. கிருபை சபையில் சொல்லாமலே டிசிப்ளின் வரணும். அப்படி இருந்தால் தான் அது கிரேஸ் சர்ச்சு, இல்லைன்னா அது வேற. விளங்குதுங்களா உங்களுக்கு? 10 மணிக்குன்னா 9:50 உள்ளே உட்காருவோம். நம்ம கிருபை விளங்கிருக்குன்னு அர்த்தம் இல்லைங்க. 11 மணி கூட போகலாம், எப்படியும் ஜவகர் பாடிட்டு தான் இருப்பார், அவருக்கு அப்புறம் தான் இவர் மைக் எடுப்பார் அப்படின்னீங்கன்னா நீங்கள் பாலசேகருக்கோ யாருக்கோ வர்றீங்க, கடவுளை ஆராதிக்க வரல. கடவுளை ஆராதிக்கிறதுக்குன்னா நான் நேரமாக ஒரு மணி நேரமாவது நான் ஆராதித்து நல்ல ஒரு மணி நேரம் வார்த்தையை என்ன பண்ணணும், கேட்கணுங்கிற மனநிலையில் வர்றது. உங்களை டிசிப்ளின் பண்ணுறது, உங்கள் பிள்ளைங்களுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து அது பண்ணுறது. நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்கன்னா கிருபையில் எந்த டிசிப்ளினுமே இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா கிருபையில் வராத ஒழுங்குகள் எல்லாம் வரும். அந்த மாதிரி கிருபையை தான் நான் நம்புகிறேன். ஆமென். எஸ். கவனிங்க. இது அந்த மாதிரி இடத்துக்கு சொல்கிற ஒரு இது கிடையாது. வரவே இல்லையே, 10 வாரமாக காணுமே, சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள், நீங்கள் விட்டீங்கன்னா பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஏதோ அப்படி இல்லை. இதனுடைய ஆழங்களை கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். இது என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத கொஞ்சம் உற்று நோக்குவோம். இது ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை பாருங்கள். அன்புக்கும் நற்கிரியைக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. Let us consider one another. எல்லாம் சொல்லுங்க, let us consider one another. உங்களுக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான கீ சொல்கிறேன், இதை கவனிச்சுக்கோங்க. நீங்கள் புதிய ஏற்பாட்டை வாசிக்கிறதே இது மாற்றிடும். அது என்ன கீனா, இந்த புதிய ஏற்பாட்டில் ஒரு மேலான ஒரு சத்தியம் ஒன்று இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த சத்தியத்தின் வெளிப்பாட்டின் வார்த்தை இதுவாக இருக்கும், ஒன் அண்ட் அதர். எல்லாம் சொல்லுங்க, ஒருவருக்காய் ஒருவர். எல்லாம் சொல்லுங்க, ஒருவரை ஒருவர். இதுதான் ரொம்ப பெரிய சத்தியம். ஆமென். ஒருவரை ஒருவர் அல்லது ஒன் அண்ட் அதர் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப வலுவான சத்தியமாக இருக்கிறது. பவுல் எழுதின நிருபங்களாக இருக்கட்டும், புதிய ஏற்பாட்டு சபைக்கு சொல்லப்பட்ட செய்தியாக இருக்கட்டும், அதை கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா அதனுடைய எசன்ஸாக அல்லது அதை எங்கே கொண்டு முடிக்க விரும்புகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் அதர் அப்படிங்கிறதுல கொண்டு முடிக்க ஆரம்பிக்கிறார். ஆமென்.
இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்தில் தன்னையே கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லை, எங்கேருந்து இன்னொருத்தரை கவனிக்க கடன் போயிட்டே இருக்குது. ஏன்? கணவன் மனைவியை கவனிக்க முடியறதில்ல, மனைவி கணவனை கவனிக்க முடியறதில்ல, பிள்ளைகள் பெற்றோரை கவனிக்க முடியறதில்ல, பெற்றோர் பிள்ளையை கவனிக்க முடியறதில்ல, அவங்களே கவனிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஓட்டம் ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வேதவசனம் சொல்லுது, ஒருவரை ஒருவர் கவனித்து. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், கன்சிடர் ஒன் another. பாருங்கள், இது விளங்கிக்கும் போது நான் சொல்கிறேன், இன்னொரு லெவல் ஆஃப் க்ளோரிக்குள்ளே நீங்கள் போவீங்க, இன்னொரு லெவல் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ்குள்ளே நீங்கள் போவீங்க, இன்னொரு லெவல் ஆஃப் அபண்டன்ஸ் உங்களுக்காக திறக்கப்படும். இது ரொம்ப பெரிய சாவிங்கிறத உங்களுக்கு காட்ட போகிறேன். இன்றைக்கி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சொல்கிறேன். வரும் வாரங்களை இன்னும் அதை எடுத்து ஆழமாக நான் இதை பேச விரும்புகிறேன். எல்லாம் சொல்லுங்கள், ஒருவரை ஒருவர் கவனித்து. இதுதான் நாட்டப்பட்டவர்கள். இப்போ என்னென்னா, நீங்கள் உபதேசத்துக்கான இடமாக சபையை நீங்கள் பார்க்கலாம், அல்லது இன்னும் ஒரு படி சென்று அது உறவுக்கான இடமாக நீங்கள் பார்க்கலாம். வெறும் உபதேசத்துக்கான இடம் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு லெவல் ஆஃப் பிளெஸிங்ஸ் அவங்க பார்க்குறாங்க. ஆனால் உறவுக்கான இடம் என்று எண்ணுகிறவர்கள் இன்னொரு லெவல் ஆஃப் க்ளோரிக்குள்ளே அவங்க போகிறாங்க. அது முந்திய நிலையை போன்றது அல்ல. வேதாகமத்தின் வார்த்தையின் அடிப்படையிலே நீங்கள் பார்ப்பீங்கன்னா, ஒருவன் 1000ஐயும் இருவர் எத்தனைங்க? பைபிளில் 10,000 அப்படின்னு போட்டிருக்குன்னா 10,000 அர்த்தம். புரியுதுங்களா உங்களுக்கு? இருவர் 10,000 அப்படின்னா 16,000 நினச்சிக்காதீங்க. எத்தனை? ஒருவன் 1000ஐயும் இருவன் 10,000ஐயும் என்ன பண்ணுவான்? துரத்துவான். அப்போ இந்த ஒரு தனித்து நின்று பார்ப்பதின் மூலம் ஏற்படுகிற காரியங்கள் ஒன்று இருக்கிறது. ஆனால் சபை என்கிற ஒரு இடத்துல நாட்டப்பட்டு இணைக்கப்பட்டதின் விளைவாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒன்று இருக்கிறது. அது முந்திய ஆசீர்வாதங்களோடு ஒப்பிடக்கூடியவைகள் அல்ல. அங்கே 1000னா இங்கு 10,000. ஆமென். தனித்து 1000ஐ பார்ப்பீர்கள் என்றால், இணைந்து நிற்கும் பொழுது 10,000ங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். அதுதான் இணைப்பினால் உண்டாகும் ஆசீர்வாதங்களாக இருக்கிறது, தொடர்பினால் உண்டாகும் ஆசீர்வாதங்களாக இருக்கிறது, உறவினால் ஏற்படுகிற பெருக்கங்களாக இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, ஒருவரை ஒருவர் கவனித்து. பாருங்க, இதை இன்னும் கொஞ்சம் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். சில வசன பகுதிகள் இதை எவ்வளவு ஆழமாக உறுதிப்படுத்துகிறது என்று காட்ட விரும்புகிறேன். சங்கீதத்துக்கு மறுபடியும் திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 133. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. எல்லாம் சொல்லுங்க, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. கொஸ்டின் போட்டு விட்டார், ஏன்னா அதுக்கு அளவே இல்லை. எல்லாம் சொல்லுங்க, சகோதரிகள் கூட சொல்லலாம். சகோதரன் தானே பிரதர் போட்டிருக்கு அப்படின்னு நினச்சிருக்காருங்க. நீங்கள் சொல்லுங்க, சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமா இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அளவில்லாத இன்பம், அளவில்லாத நன்மை இணைப்பில் இருக்கிறது, நாட்டப்படுவதில் இருக்கிறது, உறவில் இருக்கிறது. ஆமென். நிறைய பேர் பாருங்களேன், சபைக்குள்ளே வந்திருக்கிறாங்கிறது உண்மைதான். ஆனால் சபையை ஒரு உபதேசத்துக்கான இடமாய் மட்டும் அவர்கள் பார்க்கறதினாலே ஒரு லெவல் ஆஃப் பிளெஸிங்ஸை அவங்க பார்த்துட்டே போயிடுறாங்க. ஆனால் சபையில் ஒருவரை ஒருவர் கவனித்து இங்கு தொடர்புடையவர்களாக கர்த்தர் பாருங்க, சில இடத்துல ஒரு டீச்சிங்காக உங்களை அழைக்கல, அங்கே நாட்டப்பட்டவர்களாக இருக்க உங்களை அவர் அழைத்திருக்கிறார். ஆமென். ஏன்னா கர்த்தர் பாருங்க, ஒரு கம்யூனிட்டி அவர் உருவாக்குகிறார். God create a community. God's idea is community. ஒரு சமூகம் உருவாக வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அது தேவ சமூகமாக அல்லது தேவனை விளங்கி கொண்டு ஒற்றுமையோடும் நம்பிக்கையோடும் சமாதானத்தோடும் ஒருமித்த இருதயம் உள்ளவர்களாய், ஒருமித்த சிந்தை உள்ளவர்களாய், ஒருவரை ஒருவர் தாங்கக்கூடியவர்களாய், ஒருவரை ஒருவர் நேசிக்கக்கூடியவர்களாய், ஒருவருக்காக ஒருவர் நிற்கக்கூடிய ஒரு சமூகம் போன்று உருவாக வேண்டும் என்பதுதான் சபையை குறித்த தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, கம்யூனிட்டி இட்ஸ் காட்ஸ் ஐடியா. சொல்லுங்க பார்க்கலாம், உறவுகள், ஒருமித்த ஒரு சமூகம்தான் தேவனுடைய யோசனையாக இருக்கிறது. ஆமென். அப்போ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த லெவல் அபிஷேகத்துக்குள்ள, ஏன்னா இந்த 133 அந்த இணைப்பினாலே அல்லது தொடர்பினாலே அல்லது வேறு கொள்வதினாலே வருவதை எந்த அளவுக்கு அவர் பேசுகிறார் அப்படின்னு சொன்னால், நன்மையும் இன்பமும் மட்டுமல்ல,
there is anointing அப்படிங்கிறார். அந்த இடத்துல ஒரு அளவில்லாத அபிஷேகம் இருக்கிறதாக அவர் சொல்லுகிறார். பாருங்க 2வது வசனம், அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியின் மேல் வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே எல்லாம் சொல்லுங்க, அங்கே கர்த்தர் என்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. அங்க பாருங்க, குட்னஸ் இருக்கு, லைஃப் இருக்கு, பிளெஸிங்ஸ் இருக்கு, அனாயிண்டிங் இருக்குது. there is everything in unity. நாம் இணைந்து இருக்கிற இந்த இணைப்புக்குள்ளாக தேவன் சகல காரியங்களை அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க, இந்த சபையில் மெம்பர் ஆகிறதுனா ஏதோ அட்டை வாங்குறது கிடையாது. மெம்பர் ஆகிறதுனா இங்கே ஒருவரோடு ஒருவர் கனெக்ட் ஆகிறது, அந்த இணைப்புக்குள்ளே ஆவது. அந்த இணைப்புக்குள்ளாக நீங்கள் வரும் பொழுது இதுவரை பார்த்திராத இன்னொரு லெவல் ஆஃப் க்ளோரியையும் மகிமையும் ஆசீர்வாதத்தையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீர்கள். ஆமென். இண்டிவிஜுவலாக கிடைக்கவே கிடைக்காதுன்னு நான் சொல்லலை. இண்டிவிஜுவலில் இருக்குதா? இருக்குது. ஒருவன் இருவர். தனிப்பட்ட விதத்தில் எதுவுமே இல்லை அப்படி சொல்ல. எப்போவுமே நீங்கள் தனியாக கர்த்தரை நம்பும் போது ஒரு பிளெஸிங்ஸ் இருக்குது. ஆனால் உங்கள் கணவனும் மனைவியுமா நீங்கள் நம்புனீங்கன்னு வைங்களேன், அகில உலகத்தில் நடக்காத காரியம்னு ஒன்று இருக்கவே இருக்காது. ஏன்னா இந்த 2 பேர் வர்ற கூட்டணிக்கு பரலோகம் அவ்வளவு மரியாதை செய்யுது. ஆமென். இருவர் ஒருமனப்பட்டால் அங்கே நடக்காத காரியம்னு ஒன்று இல்லவே இல்லையா? ஆமென். ஏன் 2 பேர் சேர்ந்தவொடனே மெஜாரிட்டின்னு கடவுள் பார்க்குறாரா? இல்லை, அதுதான் டிசைன். எத்தனை பேர் விளங்குச்சின்னு தெரில. விளங்குச்சா? விளங்குச்சுன்னா ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா திருப்பி சொல்லுவேன் நான் அப்படின்னு என்ன அர்த்தம்? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ நாம் ஒரு 10,000 பேர் போய் கேட்டால் ஆண்டவர் செஞ்சுருவார் அப்படின்னா இவங்க மைண்டில் என்ன வருது? ஏப்பா மெஜாரிட்டியாக வந்துட்டாங்க, நம்ம கடையை மூடிட்டா என்ன பண்ண, அதனால் கர்த்தர் இறங்குறார் போல அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, அப்படி இல்லை. பாருங்க, ஒருத்தர் கேட்டால் கூட கர்த்தர் செய்வார். ஆனால் நாம் இணைகிறது என்ன எதை காட்டுதுன்னா, அது நம்முடைய டிசைன், நம்முடைய ஆத்தென்டிக் டிசைன். நாம் ஒருமித்து விரும்பும்படியாக நாம் படைக்கப்பட்டிருக்கிறதுனால அங்கு காரியங்கள் செல்லுபடியாகிறது. ஆமென். அதுதான், அப்படிப்பட்ட ஒருமித்த ஒரு சமூகத்தை உருவாக்குவது தேவனுடைய நோக்கமும் சித்தமுமாக இருக்கிறது. அப்போ நாட்டப்பட்டவர்கள் ஒரு இன்னொரு லெவல் ஆஃப் அபிஷேகத்தையும் இன்னொரு லெவல் ஆஃப் லைஃபையும் இன்னொரு லெவல் ஆஃப் ஆசீர்வாதங்களையும் அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பாருங்கள், இதை நான் நச்சேரி கூட்டத்தில் போய் பேச முடியாது. நான் பேசிக்கொண்டிருப்பது சபையில். ஆமென். யாராவது நற்செய்தி கேட்க வந்திருக்கீங்களா? இதுவே நற்செய்தி தான். ஹல்லேலூயா. நற்செய்தியை மேலும் நற்செய்தியாக்குகிற போதனை தான் சபையில் நடக்கிறது. ஆமென். ஒருவரை ஒருவர் எல்லாம் சொல்லுங்க, ஒருவரை ஒருவர். இப்போ இந்த இடத்துல பாருங்க, அது சிரசின் மேல் ஊற்றப்பட்டு, எல்லாம் சொல்லுங்க, சிரசின் மேல் ஊற்றப்பட்டு. எதுல வடியுது? ஸோ தேங்க் காட். ஆண்டவரே, தாடியிலே வடிகிறதும் அது அங்கிகளின் மேல், எல்லாம் சொல்லுங்க, தலையில் ஊற்றப்பட்டு தாடியில் வழிஞ்சு ஏலெல்லாம் நனையுது, அங்கிலெல்லாம் நனையுது. அங்கி இல்லை, பேண்ட் சட்டை தான் இருக்குது. அங்கிகளெல்லாம் நனைஞ்சு என்ன பண்ணுது, வழிந்து ஓடுகிறது. அப்படின்னா அர்த்தம்னா, சபைக்கு யார் தலையா இருக்கிறா? பாலசேகர் இல்லை, யாரு? கிறிஸ்து தலையா இருக்கிறார். ஆமென், ஆமென். இப்போ அந்த தலையில் இருக்கிறதெல்லாம் அப்படியே வடிதான். இதுலலாம் தாடியிலெல்லாம் என்ன பண்ணுதான், வழிதான். அடுத்தால எங்கெல்லாம் வரிதான், அங்கிகள்லாம் வடிதான். அப்படின்னா அர்த்தம்னா, இந்த கனெக்டடாக இருக்கிறாங்க பாருங்க அந்த இந்த. அதனால தான் யூ ஆர் த மெம்பர் ஆஃப் பாடி ஆஃப் கிரைஸ்ட். நீங்கள் கிறிஸ்துவின் சரீரத்தில் நீங்கள் யாராக இருக்கிறீங்க? அவயங்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். சிலர் பாருங்க, அந்த மாதிரி நாட்டப்பட்டவங்களாவே இல்லை, பறந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படியே. எங்கேயுமே அவங்க நாட்டப்பட்டவங்களாவே இல்லை, ரவுண்டிங்லே இருக்கும் ஆளு. நான் சொல்கிறேன், ஒரு கரெக்டான இடத்த கண்டுபிடிச்சி அங்கே என்ன பண்ணப்படுங்க, நாட்டப்படுங்க. யூ மஸ்ட் கனெக்ட் இன் திஸ் பிளேஸ். வெறும் டீச்சிங்கான ஒரு இடமா அது இருக்கக்கூடாது, அது உறவுக்கான இடமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது வெறும் போதனைக்கான இடமா மட்டும் இருக்கக்கூடாது. முதல்ல கண்டிப்பாக போதனை இருக்கணும், அது பார்த்துக்கணும். ஏன்னா போதனை இருக்கிற இடத்துல தான் அப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்பே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இல்லைன்னா வேறு மாதிரி ஆகிடும் பாருங்க.
அதனால் டீச்சிங் இஸ் மஸ்ட். அதே நேரத்தில் அங்கே என்ன ஆகணும்னா கனெக்ட் ஆகணும். நான் என்ன விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி வந்தவங்களுக்கு நான் அதை சொல்லலை, இல்லை இப்போ தான் நீங்கள் ஒரு மாதமாக வந்துட்டுருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு கூட இதை நான் சொல்லலை, இல்லை அப்பப்போ இங்கே வந்து கேட்டுட்டு போகிறீங்களே அவங்களுக்கும் நான் அதை சொல்லலை. இங்கு தொடர்ந்து வர்றவங்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னா, இந்த சபையிலே நீங்கள் நாட்டப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது தேவன் வைத்திருக்கிற இன்னொரு மகிமையை நீங்கள் பார்க்க முடியும், இன்னொரு க்ளோரியை நீங்கள் பார்க்க முடியும், இன்னொரு லெவல் ஆஃப் அனாயிண்டிங்கை நீங்கள் பார்க்க முடியும். நாட்டப்பட்டவர்கள்லாம் என்ன அர்த்தம்னா, முதல் விஷயம் நாட்டப்பட்டவங்களாம் இருக்கணுங்க. அது எப்படிங்க சொல்கிறது, எந்த விதத்தில் அதை இது பண்ணிக்கிறது அப்படின்னு சொன்னால், முதல்ல ஒருவரை ஒருவர் கவனிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே வந்திருக்கிற கொஞ்சம் பேருக்கு உங்களை தெரியணும், கொஞ்சம் பேர் உங்களுக்கு தெரியணும். இதுதான் நாட்டப்பட்டதுக்கு நம்பர் 1. கொஞ்சம் பேருக்கு யாரை தெரியணும், உங்களை தெரியணும், கொஞ்சம் பேரை பற்றி உங்களுக்கு தெரியணும். ஆமாம், தெரியணும்னா என்ன அர்த்தம், கரெக்டான இதில் சொல்கிறேன் நான், அவர்களை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இந்த அறிதலே இல்லாமல் நாம் போயிட்டே இருந்தோம்னா தட்ஸ் நாட் சர்ச், தட் இஸ் எ டீச்சிங் சென்டர். இப்படி யாரை என்னை பற்றியும் யாருக்கும் தெரியாது, யாரை பற்றியும் எனக்கு தெரியாதுன்னா ஐ எம் சாரி, நீங்கள் சர்ச்சுக்கே வரல, நீங்கள் ஒரு உபதேச இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள், வெறும் போதனையை கேட்க வந்திருக்கிறீர்கள், கேட்டுவிட்டு அப்படியே போய் விடுகிறீர்கள். அது ஆசீர்வாதமாக? கண்டிப்பாக ஆசீர்வாதம் தான். ஆனால் நாட்டப்பட்டவர்கள் என்று சொன்னால் அறியவும் அறியப்படவும். உங்களுக்கு விளங்கினா தானே நல்லா ஆமேன்னு சொல்லுவீங்க. இன்னும் விளங்க சொல்லுங்கள், சும்மா சொல்ல வேண்டாம், எல்லாம் சொல்லுங்கள். அறியவும் அறியப்படவும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகம் ஒரு செல்ஃப் சென்டராக இருக்குது. செல்ஃப் சென்டர்னா என்ன தெரியுமா, தன்னே இப்படி பார்த்துட்டே இருக்குது. இப்போ இந்த செல்ஃப் சென்டர்லேருந்து நம்மளை ஆண்டவர் டெலிவர் பண்ணி நம்மளை விடுதலையாக்கி ட்ரினிட்டி ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்மளை கொண்டு வர்றாரு. ட்ரினிட்டி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, திரித்துவம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது? அவங்க செல்ஃப் சென்டர் கிடையாது, அதர் சென்டர் லைஃப். ஒருவர் பார்த்துட்டே இருப்பாங்க. பிதா குமாரனை பார்ப்பார், குமாரன் பிதாவை பார்ப்பார், பரிசுத்தாவி இவங்களை பார்ப்பார். ஒருவர் அவர்கள் நோக்கி பார்க்கிறார்கள். அவங்களுக்கு இருக்கிற ஜீவன் என்னன்னா அதர் சென்டர் லைஃப். விளங்கு சாந்தர்லையே எல்லாம் சொல்லுங்க, நாட் செல்ஃப் சென்டர், இட்ஸ் அதர் சென்டர்ஸ் லைஃப். சபைக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி டீச்சிங்லாம் கேட்கணும். சில இடத்துல பஃப்னு அப்படி உற்சாகப்படுத்தி அனுப்பிடுறாங்க. உற்சாகப்படுத்தவும் செய்யணும், கொஞ்சம் கற்றுக்கவும் செய்யணும். ஆமென், ஹல்லேலூயா. சும்மா அப்படியே பரவசம் மட்டும் படுத்திட்டு அப்படியே அனுப்பிடக்கூடாது. சில காரியங்களை லேர்ன் பண்ணிக்கணும், சில காரியங்களை சேஞ்ச் பண்ணணும் அந்த வாரத்தில். ஆமென், அப்போ தான் நீங்கள் வளருவீங்க. ஆமென் பிரதர். கிருபை சேஞ்ச் பண்ண உங்களுக்கு உதவி செய்யும், அதான் கிருபை. சிலர் நிறைய பேர் கோவம், அதை விட்டுட்டீங்களே பிரதர். அதை விடவே மாட்டேன் நான். உங்களுக்கு போதிப்பதே கிருபை தானே, நீங்கள் உட்கார்ந்து கேட்குறதே கிருபை தானே, அப்புறம் என்னங்க? எவ்ரிதிங் இஸ் கிரேஸ். நீங்கள் கிருபையை ஒரு உபதேசமாக நினைக்கிறீங்க, நான் அப்படி நினைக்கவே இல்லை. கிருபை ஒரு வாழ்க்கை முறையாகவே இருக்கிறது. இட் இஸ் அ லைஃப் ஸ்டைல். கிரேஸ் இஸ் அ லைஃப் ஸ்டைல், நாட் ஜஸ்ட் டீச்சிங், நாட் ஜஸ்ட் டாக்ட்ரின். எல்லாம் சொல்லுங்க, அறியவும் அறியப்படவும். அப்போ என்ன பண்ணோன்னா, இன்னைக்கு நான் இதை முழுசாக கற்றுத்தரேன்னா இல்லையோ, சீக்கிரமாக முடிக்க போகிறேன் பிரசங்கத்தை. யாரோ ஒருவரை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள போகிறீர்கள். ஆமென். ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ். யாரோ ஒரே ஒரு ஆளை போய் பார்த்து, உங்கள் பேர் என்ன, என் பேர் இது, நான் இங்கிருந்து வர்றேன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. 100 பேரும் இன்றைக்கே எல்லாரையும் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம், பட் இது தொடரணும். ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதில் எதுக்கு விட்டு விடக்கூடாதான்? பிரசங்கம் கேட்குறதுக்கு, டீச்சிங் கேட்குறதுக்கு இல்லை. சில பேர் அதனால தான் அப்படி சொன்னீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் யூடியூப்லேயே கேட்டுக்கிறோம் பிரதருங்காங்க. இல்லைன்னா உங்கள் சிடி போடுறீங்க, வாங்கிக்கிறேன். பென்ட்ரைவ் ஏதாவது இப்போ 64 ஜிபியில் ஏதோ போட்டிருக்கீங்களாமே, ஒரு வருஷம் ஃபுல்லாக பேசுனது, இது வரைக்கும் பேசுனதெல்லாம் போட்டிருக்கீங்களாமே, அது கொடுத்துருங்க, ஒரு காப்பி வாங்கிடுறேன், 3000நாலும் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க என்ன நினச்சிடுறாங்கன்னா, அது சிலருக்கு சாத்தியம் இல்லை, ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, போதனையை கேட்குறது மட்டும்தான் அவங்களுக்கு வாய்ப்பு. ஆனால் அப்படி போதனையை கேட்குறவங்க கூட எங்கேயோ ஒரு ஐக்கியமும் நட்பு வட்டாரமும் அவர்களுக்கு தேவையாக இருக்கிறது.
ஆமேன். இல்லைன்னா அவங்க கிறிஸ்தவ ஜேர்னில ரொம்ப ஒரு முன்னேற்றமான நிலையை நோக்கி அவங்க போகவே மாட்டாங்க. ஏன்னா அதை வேதம் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறது. பிரின்சிபிள்ஸே என்ன தெரியுமா? அவன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல. நீ நினச்சிக்க கூடாது திருமணத்துக்காக தான் சொன்ன வார்த்தை அப்படின்ட்டு. இல்லை இல்லை இல்லை, இட்ஸ் ஆத்தென்டிக் டிசைன். அவனுடைய டிசைனே என்ன தெரியுமா? அவன் தனியாக இருக்கும்படி உருவாக்கப்படலை, அவன் தன்னையே பார்த்து கொள்ளும்படியாக உருவாக்கப்படலை. அவனுடைய ஜீவனே பகிர்ந்து கொள்ளும் ஜீவனாக இருக்கிறது. ஆமேன். சொல்லட்டுமா, உங்களை டிசைனே அப்படியே அள்ளி அள்ளி கொடுக்கறது தான். ஜனங்க கொடுப்பாங்களான்னு நிறைய பேர் சந்தேகம் வருது. நான் சொல்கிறேன், அவங்களுடைய டிசைனே கொடுக்குற டிசைன் தானே. அது தெரியாததுனால எடுக்கிற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது தெரிஞ்சிச்சுன்னா கொடுக்குற ஆட்களாக மக்கள் இருப்பாங்க. அன்பை, மன்னிப்பை, உதவிகளை, மரியாதையை, பாராட்ட, பணங்களை எல்லாத்தையுமே பகிர்ந்து கொள்கிறவர்களாக மாறுவார்கள். ஆமேன். இப்போ கவனி, அங்கே பாருங்கள், சபை கூடி வருதில் சிலர் விட்டு விடுறது மாதிரி நம்ம விட்டு விடக்கூடாது. ஏன்னா அற்புதமான டீச்சிங் சண்டே போயிட்டு இருந்தது, நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்களே பிரதர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் சொல்லிட்டார், நான் மிஸ் பண்ணலையே, நான் தான் யூடியூப்பில் போய் பார்த்துட்டேனே அப்படிங்க. இந்த வாரம் என்ன அருமையாக பேசுனாங்க, அதான் நான் லைவ்லேயே உட்காந்து பார்த்தேனே அப்படிங்கிறாரு அவர். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இட்ஸ் அபவுட் டீச்சிங், இது வந்து போதனை, அதுதான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இங்கே இருக்கிறது அப்படி சொல்ல. என்ன பிரசங்கமோ அதை விட்டுடுவீங்க அப்படின்னு நாங்கள் போரில் பாருங்க. அங்கே என்ன வருது பாருங்க, சிலர் விட்டு வர்ற மாதிரி நீங்கள் விட்டு விடாதீங்க. ஏன்னா சபை கூடி வருதலின் நோக்கமே எதுவாக இருக்கிறதுனா, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். ஆமேன். எல்லாம் சொல்லுங்க, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்வது. பாருங்க, இந்த சிஸ்டத்துக்கு நாம் கொஞ்சம் அடாப்ட் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த சிஸ்டத்துக்குள்ளே நாம் போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஏன்னா இங்கு ஒருவர் புத்தி சொல்லி எல்லோரும் கேட்டு பழகி இருக்கிறோம். ஆனால் சர்ச் கேதரிங்கினுடைய நோக்கமே எதுவாக இருக்குதுன்னா, நீங்களே இங்கே யாரோ ஒருத்தருக்கு சொல்லணுமா, யாரோ ஒருத்தர்கிட்ட கேட்கணுமா. பிரதர் இப்படி ஒரு சர்ச் எங்கே பிரதர் இருக்குது அப்படிங்கிறீங்கன்னா, இல்லைன்னா உருவாக்கணும். இதுக்கே பாருங்க, இந்த ஷிஃப்ட்டுக்கே நாங்கள் போராடி இருக்கோம், நீங்கள் அடுத்த ஷிஃப்ட் பற்றி பேசுகிறீங்களே அப்படின்ட்டு. வார்த்தைக்காக அப்படிங்கிறதுக்கே நாங்கள் எவ்வளோ போராடி வந்திருக்கிறோம். இப்போ வார்த்தையை தாண்டி எங்கே கூப்பிடுறீங்க? உறவு. எல்லாம் சொல்லுங்கள், உறவு. ஆமேன். சிலர் துறவுன்ட்டாங்க கிறிஸ்தவம். உறவு தான் கிறிஸ்தவம். அதனால தான் உறவெல்லாம் வெட்டிட்டு வந்துட்டாங்க. போகிறதே இல்லையே, கர்த்தர் எங்களை வேறு பிரித்து விட்டார் அப்படின்ட்டாங்க. தப்பு பாருங்க. நாட்டப்படுவதற்கும் இணைக்கப்படுவதற்கும் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமேன். இப்போ கவனிங்க, ஏன் விட்டு விடாதீர்கள்? புத்தி சொல்றதுக்கு, மேலும் எல்லாம் சொல்லுங்க, மேலும் அன்புக்கும் நற்கிரியைக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல். அப்போ எதுக்கா? யாரையோ ஒருத்தரை நான் கவனிக்கணும், யாரோ ஒருத்தரை நான் விசாரிக்கணும், யாரோ ஒருத்தருக்கு நான் என் அன்பை, யாரோ ஒருத்தருக்கு என் நம்பிக்கையை நான் ஷேர் பண்ணுற ஒரு இடம் தான் தேவனுடைய சபையாக இருக்கிறது. பாருங்கள், இதெல்லாம் இன்னைக்கு வந்து பிபிலிக்கல் வே ஆஃப் சர்ச் நடந்துட்டு இருக்கிறதாங்கிறது பெரிய கேள்வி தான். சில இடத்துல எதையுமே போதிக்கவே மாட்டாங்க. அங்கே வந்து ஒரு ஆர்டர் ஒன்று இருக்கும், அந்த ஆர்டர்லேயே எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடுவாங்க. நீ கேளு, கேட்காத, வா, வராத. நான் ஆரம்பித்தேன்னா டேப் ரெக்கார்டு மாதிரி முடிச்சுட்டு ஆமேன்னு முடிச்சிடுவேன். ஏன்னா அடுத்த சர்வீஸ் நடத்த இன்னொரு இடத்துக்கு போகணும். இது ஒரு லெவல். இன்னும் சில இடத்துல கொஞ்சம் வெளிப்பாடு வெளிச்சம்லாம் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, சும்மா கண்ட காரியத்துக்கு நேரத்தை செலவு பண்ணக்கூடாது. ஒன்று தரமாக கர்த்தரை ஆராதிக்கணும், அப்புறம் என்ன பண்ணணும், நல்ல வசனத்தை போதிக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் சபைகள் எழும்பி இருக்குது. அவைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இன்னொரு லெவலுக்கு ஆண்டவர் கூப்பிடுறார். எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? 15 பேர் ரெடியாக இருக்கீங்களா? எல்லாரும் ரெடி ஆகிற வரைக்கும் விடுறதே இல்லை. ஆமேன். அப்போ எதுக்கு பிரதர் எங்ககிட்ட கேட்டு நீங்களா ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, நடத்துங்க. இல்லைங்க, இந்த வெளிப்பாடு ரொம்ப நாளாக இல்லை. ஏன்னா இது கொஞ்சம் ஈஸி இல்லை, இது கொஞ்சம் கஷ்டம். நான் கேட்டு வளர்ந்த விசுவாச போதனைகள்,
சத்தியத்தை பேசின எல்லா தலைவர்களும் ஒன்று தான் பார்ப்பாங்க, ஒன்று தான் சொல்லுவாங்க. பிரசங்கம் பண்ணோடனே அவங்க ஓடிடுவாங்க. ஏன்னா அடுத்தாலையும் சர்வீஸ் நடத்தணும், பல காரணங்கள் இருக்கும். ஆனால் ஒன்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, வார்த்தையை கேளு, போய்கிட்டே இரு, இதுதான் சொல்லுவாங்க. நானும் இதை ரொம்ப நாள் கேட்டு ஒரு 3 வருஷம் அந்த ஃபார்முலாவிலே சர்ச்சை வெற்றிகரமாக நடத்தியிருக்கோன்னா பாருங்களேன், பெரிய கிருபை தான். அதே தான், யாரையும் பார்க்குறதில்ல, யாரையும் பேசுறதில்ல, யார் கூடயும் ரொம்ப ஒட்டிக்கிறதே கிடையாது. வசனத்தை கேளு, போய்கிட்டே இரு, வசனத்தை கேளு, போய்கிட்டே இரு. அதை தான் நானும் கற்றுக்கிட்டேன். அது ஒரு விதத்தில் இன்னொரு பாதிப்பின் விளைவாக வந்தது. ஏன்னா வசனத்தை போதிக்காம இவங்க கூடயே உலாவி, இவங்க கூடயே சுற்றி, இவங்க கூடயே காப்பி குடிச்சு, இவங்க கூடயே சாப்பிட்டு, சண்டே வந்தால் அவங்க வீட்டில் காப்பி குடித்தேன், இவங்க வீட்டில் கஞ்சி குடிச்சேனே பேசிட்டாங்க. ஸோ இதுக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சர்ச் வந்துச்சு. அவங்க என்ன பேசுனாங்கன்னா, இந்த காப்பி குடித்த கதை, சுண்டல் சாப்பிட்ட கதைலாம் இருக்கட்டும், இந்த வாரம் நான் என்ன பண்ண போகிறேன், நல்லா பிரசங்கம் பண்ண போகிறேன், அதை கேளு அப்படின்னு ஒரு என்ன பண்ணுச்சு, ஆரம்பிச்சிச்சு. இப்போ நானும் அந்த மாதிரி இதை கேட்டு வளர்ந்ததுனால நானும் ரொம்ப நாள் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, சர்ச்சுங்கிறது நல்ல தரமாக டீச் பண்ணுற ஒரு இடம்ன்ட்டு. அப்புறம் தான் ஒரு நல்ல ஒரு தேவனுடைய மனிதர் மூலமாக என் கண்ணை ஆண்டவர் இன்னொரு லெவலுக்கு திறந்தார். அவர் சொன்னார், நீங்கள் நடத்துறதுக்கு பேர் சர்ச் இல்லை, கிளாஸ் ரூம்பு அப்படின்னாரு. நீங்கள் நடத்திட்டு இருக்க பேர் சர்ச் இல்லை, காலேஜ் அப்படின்னாரு. நமக்கு காலேஜ்னால் கொஞ்சம் பெருமையாக தான் இருக்கும். ஆனால் உண்மையாக கவனித்து பார்த்தா சபையினுடைய நோக்கம் கல்லூரி போன்றோ கிளாஸ் ரூம் போன்றோ இருக்கும்படியாக உருவாக்கப்பட்டதல்ல. அது ஒரு குடும்பமாக இருப்பதற்கு உருவாக்கப்பட்டது. Church is the family. Amen. It is not a classroom, it is not a college, it is not a teaching center. It is a relational things. It's a family. Amen. ஏன் உங்களுக்கு இந்த பேமொழி எல்லாம் சொல்லுங்க, ஃபேமிலி எல்லாம் சொல்லுங்க, குடும்பம் எல்லாம் சொல்லுங்க. சபை என்பது குடும்பம். ஆனால் இந்த வெளிப்பாடே இருக்கிறதுக்கு முன்னாடி குடும்பம்னு பேர் வச்சுட்டோம், ராயல் ஃபேமிலி. கர்த்தர் கிருபையா வச்சிருக்கிறார். ஆமே. எப்படியும் இந்த பையன் இங்கே வருவான்னு அவருக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால் முதல்ல வைக்கும்போது அப்படி வச்சிட்டோம், ராக் ஜீசஸ் ராயல். ஆமாம், அரச குடும்ப ஆலயம். நீங்கள் வந்திருப்பது அரச குடும்ப ஆலயத்திற்கு. ஆமே. கண்மலை இயேசு அரச குடும்ப ஆலயம். Amen. Praise God. Praise God. Praise God. It is a family. எல்லாம் சொல்லுங்க, it's a family. Amen. அப்படின்னா நடத்தனா இங்கு அறியணும், அறியப்படணும். இதுதான் முதல் விஷயம். நீங்கள் நாட்டப்பட்டவர்களுக்கு ஏற்படுகிற ஆசீர்வாதத்தை நான் பேசிகிட்டு இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்கள், அறியவும் அறியப்படணும். ஸோ நீங்கள் நட்பு கொள்ளணும். சில இடத்துல போர்டே வச்சுருப்பாங்க, பாஸ்டர் அனுமதியின்றி யாரும் யாரோடமும் பேசக்கூடாது. ஏன்னா இப்படி போயிடுச்சு சர்ச். அதில் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக சில டிஃபிகல்ட் இருக்குது. ஏன்னா யாராவது புதுசாக வந்திருப்பாங்க, இவங்க தெரியாமல் கடனை வாங்கிடுறது. இது சிலர் எல்ஐசிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஏதாவது ஏஜெண்டாக வந்து புக் பண்ணிடுறது பாருங்கள். இல்லைன்னா ரியல் எஸ்டேட்டு லேண்டெலாம் விற்றுறாங்க. சபைக்குள்ளே இவ்வளோ வேலை நடக்குது. சேலை விற்றோம், சட்டை விற்றோன்ட்டு கடைசியில் பார்த்தா அது ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கும். இதுக்காகவே சிலர் பாருங்களேன், ப்ராக்டிக்கலாக என்ன சில மேட்டர் தான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். இதுக்காகவே சிலர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாஸ்டர் அனுமதியின்றி, பாஸ்டர் அம்மா அனுமதியின்றி, சிலர்லாம் இங்கே பாஸ்டர் அம்மாவை தேடிக்கிட்டு இருக்கீங்க. அனுமதியின்றி யாரும் யாருக்கிட்டையும் என்ன பண்ணக்கூடாது. இப்படி ஒரு ஸ்டிக் ரூல்லாம் கொண்டு வந்ததுனால யாரையும் அப்படி ஒரு மாதிரி சிரிச்சுட்டு, மின்னல் சிரிப்பு இருக்கு இல்லையா, அப்படின்னு சிரிச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. யாரோடையும் கனெக்டே ஆகலை. ஏன்னா அதில் கொஞ்சம் ப்ராக்டிக்கல் இருக்குது. நானும் யோசித்தேன், இந்த வார்த்தை, விசுவாசம், கிருபை இதெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்களே, இந்த மாதிரி ஆட்களே அதை செய்யலை அப்படின்னு எனக்கு கேள்வி இருந்தது. அப்புறம் தான் தெரிஞ்சது கொஞ்சம் விவகாரம் பிடிச்ச வேலை. இது எது ரொம்ப ஈஸி தெரியுமா? 10 சர்வீஸ் கூட நடத்திடலாம். வசனத்தை கேளு போயிட்டே இரு, வசனத்தை கேளு போயிட்டே இருன்னு 10 ஆராதனை கூட நடத்திடலாம். இப்பவும் கூட நான் சொல்கிறேன், பிரசங்கம் பண்ணுறது பிரச்சனையே கிடையாது. காலையில் மைக்கை கொடுத்தீங்கன்னா நைட்டு வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பேன். அதெல்லாம் நமக்கு ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஆனால் இது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. எது? பேசணுமாமே, பழகணுமாமே, வாங்க பழகலாம்.
அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் பாருங்க, உங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு மேட்ரு. ஏன்னா நான் பேசி நீங்கள் கேட்டு தான் எனக்கு பழக்கம். சில பேருக்கு இப்போ நல்லா விளங்குது. ஆனால் இதுக்குள்ளே போயிட்டா எல்லாரும் பேசுகிறத கொஞ்சம் கொஞ்சம் கேட்கணும். எது கைத்தட்டீங்கன்னு தெரியலையே, இது ஏதோ உள்குத்து இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஈஸி பாருங்களேன். அந்த மாதிரி வே ஆஃப் சர்ச் நடத்துறது ரொம்ப ஈஸி. ஆனால் இது கம்யூனிகேட் பண்ணணும், ஒருவரை ஒருவர் கவனித்து ஒருத்தரோட ஒருத்தர் பேசி. இது கொஞ்சம் பிரச்சனைலாம் இருக்குது, இதில் ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் டிஃபிகல்ட்லாம் இருக்குது. அதனால தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியே வார்த்தையை கேளுங்க நீங்களும் தேவனும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அப்படி கொண்டு போனால் அதுக்கு பேர் சபையே கிடையாது. சபைங்கிறது என்னன்னா, கை, காது, மூக்கு, கண்ணு எல்லாம் கிறிஸ்துங்கிற பாடியில் அப்படி ஒன்றா வந்து கனெக்ட் ஆச்சுன்னா, ஏசு இருந்தால் என்ன நடக்குமோ அது இங்கே நடக்கும். லிட்ரலாக ஜீசஸை இங்கே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஆமென். இப்போ பாருங்களேன், இயேசு இருந்தால் எப்படி இந்த பட்டணம் மாறுமோ, இந்த தேசம் மாறுமோ, ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்களோ, அதுபோல் ஒவ்வொரு அவயத்திலிருந்தும் ஒவ்வொரு வல்லமையும் கிருபையும் வெளிப்பட்டு சபை மாத்திரமல்ல இந்த பட்டணமே ஆசீர்வாதமாக மாறிவிடும். இப்போ என்னன்னா, ஜீசஸ் துண்டு துண்டா இருக்கிறாரு. மூக்கு டக்குன்னு கொஞ்சம் கிளம்பி போயிடுது, கை ஒரு பக்கமாக போகுது, கால் ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டே போயிடுது, தலை மட்டும் இப்படியே ஆடிக்கிட்டே இருக்கு. யாராவது வாங்கப்பா, அதான் பேசிட்டீங்களா நாங்கள் கிளம்பிட்டோன்னு போயிட்டாங்க. எல்லாம் சொல்லுங்க நாட்டப்பட்டவர்கள், எல்லாம் சொல்லுங்க ஒருமிப்பது, இணைவது, கவனிப்பது. ஆமென். பாருங்க, இது வந்து ஒரு சாய்ஸ் தான். ஆனால் இந்த சாய்ஸில் தேவன் பெரிய அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். இதை ஒரு நாள் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நிறைய இப்போ நான் அதை பார்த்துட்டே இருக்கிறேன். நான் வந்து ஒரு ஒரு அந்த குற்றாலத்துக்கு ஒரு முறை குளிக்கிறதுக்காக போயிருந்தேன். நான் ஜவஹர் அம்மா அவங்கெல்லாம் போயிருந்தோம். அப்படி போயிருக்கும்போது ஒரு சகோதரர் கொஞ்ச நாளாக அவங்கள நான் பார்க்கல, சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தவங்க வரல. அந்த வழியாக போகிறோமே அவங்கள பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போனேன். அப்போது வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு சில ஆலோசனைகள்லாம் சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பும்போது அவர் ஓடி வந்து ஒரு ஆஃபரிங் கொடுத்தாரு கையில். நம்ம ஆட்களுக்கு ஒரு வழக்கம் இல்லையா, வீட்டுக்கு வந்த ஊழியக்காரரை வெறுமனையாக அனுப்பக்கூடாது, நம்ம அந்த பழக்கமே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இவங்க அதுக்காகவே சிலர் என்ன ஆகிட்டாங்கன்னா, மைக்கை போட்டு வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஹலோ, எல்லாத்தையும் நம்ம தான் உருவாக்கி விடுறோம் பாருங்க. அந்த அன்றைக்கி சரி கொடுத்தாரு, தேங்க்ஸ்ன்னு என்ன பண்ணிட்டான், வாங்கிட்டு போகும்போது அவர் என்ன நினச்சான்னு தெரில, ஓடி வந்து என்னை அப்படியே கட்டி பிடிச்சார், ஹக் பண்ணார். அப்படியே ஐ திங்க் ஒரு 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 கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் தான் இருக்கும், அப்படி கட்டி பிடிச்சாரு. நான் சொல்கிறேன், அவர் என்னை ஹக் பண்ணார் பாருங்க. அந்த டைமில் ஒரு அனாயிண்டிங் அப்படியே ரிலீஸ் ஆச்சு பாருங்க. அவர் அங்கே போய் விழுந்தார். அந்த இடமே கடவுளுடைய பிரசன்னத்தினால நிரம்பிச்சு, அப்படியே அந்த ஆயில் ஆஃப் கிளாட்னஸ், ஜாய் அந்த இடத்துல அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி, அந்த இடத்துல இருக்கிற எல்லாரும் ஒரு 1/2 ஹவருக்கு மேலே இருக்கும் லாஃப் பண்ணிகிட்டே இருக்கிறோம், சிரிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு மகிமையின் மண்டலமாகவே அது மாறிச்சு பாருங்க. குத்தாலத்துக்கு போய் எங்கே ரெஃப்ரெஷ் ஆகிறது, வீட்டில் தான் பயங்கரமான ரெஃப்ரெஷ்மெண்ட்டு. இந்த அம்மா இருக்கிறாங்க, ஜவருங்க ஓகே. அன்னைக்கு ஒன்று நான் உணர்ந்தேன். என்ன உணர்ந்தேன்னா, தனித்து நிற்கும்போது ஒரு அனாயிண்டிங் இருக்குது உண்மைதான். ஆனால் 2 பேர் சேர்ந்து நிற்கும்போது வெளிப்படுகிற அந்த அபிஷேகத்துக்கு ஈடு இணையே கிடையாது. அது இன்னொரு லெவல். அன்னைக்கு வந்து சர்ச்சில் அதுக்கப்புறம் நம்ம ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணோம். இனிமேல் வந்து நம்ம கூடி கொஞ்சம் ஆண்டவரை வந்து நம்ம உயர்த்துறது ரொம்ப அவசியம்னு சொல்லிட்டு அந்த நைட்டில் நாங்கள் கூடி ஜோம் பண்ண ஆரம்பித்தோம். அண்ணா, அம்மா, கொஞ்சம் சிஸ்டர்ஸ்லாம் வருவாங்க, கொஞ்சம் நெருக்கமாக வரவங்கன்னா என்ன, கொஞ்சம் நிற்கிறவங்க தான் நெருக்கமானவங்க, வேறு என்ன. படாருன்னு போயிட்டிங்கன்னா எங்கே நெருக்கம் உருவாகும், நெருக்கம்தான் உருவாகும். ஸோ ஜோம் பண்ண ஆரம்பித்தோம் பாருங்கள். அதுக்கப்புறம் சர்ச்சில் வெளிப்பட்ட மகிமை வேற ஒரு லெவல். அதுக்கப்புறம் தான் நம்ம சபையில் அந்த ஜாய் அனாயிண்டிங்ஸ் எல்லாம் அளவில்லாமல் மேனிஃபெஸ்ட் ஆகிறத நம்ம பார்க்க ஆரம்பித்தோம்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி நாங்கள் ஒரு 6-7 பேர் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த இடத்துல அந்த ப்ரெசன்ஸை என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு நாள் சண்டே சர்ச்சில் நான் போய் எழுந்து நின்று ஒரு பிரசங்கம் பண்ணி முடிக்க போகிறேன். கடைசி வசனம் அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது கடவுளுடைய பிரசனம் அப்படியே வெளிப்பட்டது. ஒவ்வொருத்தரும் மகிழ்ச்சினால் நிரப்பப்பட்டாங்க. யாரெல்லாம் இருந்தீங்க அந்த டைமில்? ஓகே, அவங்க சிஸ்டர்லாம் அப்போ கன்சீவாக இருந்தாங்க. அவங்க பாருங்கள் அப்படி லாஃப் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல. யாரும் கை வைக்கல, யாரும் ஜோம் பண்ணல. அப்படியே கடவுளுடைய பிரசனம் அந்த இடத்துல வெளிப்பட்டது. அவங்க லாஃப் பண்ணுறதை பார்த்தா அப்போ தான் கன்சீவாக இருக்கிறாங்க. எத்தனை மந்த்துன்னு தெரில, 4 மந்த்ஸ், 4 மாதம். அப்படி சிரிக்கிறாங்க. ஃபுல்லாக அந்த லாஃபிங் அனாயிண்டிங் வந்து சர்ச் ஃபுல்லாக ஆகுது. சிலருக்கு அது என்னன்னே புரியல. ஏன்னா நமக்கு ஆவியானவர் வந்தால் அழுவாங்கங்கிறது தெரியும், அதில் நம்ம கொஞ்சம் ட்ரெயின் ஆகிருக்கோம். ஆனால் ஆவியானவர் வந்தால் சிரிப்பாங்கிறதுல நம்ம யாருமே, சில பேர் மண்டையை உழுப்புறாங்க என்ன சொல்கிறாரு அப்படின்ட்டு. ஏன்னா நமக்கு என்னென்னா ஹோலி ஸ்பிரிட் வந்தால் மக்கள் தேம்பி தேம்பி என்ன பண்ணுவாங்க, அழுவாங்க, அதான் தெரியுது. ஆனால் நாங்கள் ஹோலி ஸ்பிரிட்டை எப்படி அனுபவித்தோம்னா, அவர் வந்தபோது நாங்கள்லாம் குலுங்கி குலுங்கி சிரித்தோம். அளவில்லாத பேரானந்தம், அளவில்லாத மகிழ்ச்சி. இந்த இடத்துல போட்டிருக்கு பாருங்க, அது ஆரோன் தலையில் ஊத்தப்பட்டு அவன் தாடிகளில் வழிந்து அவன் அங்கிகளிலெல்லாம் நனைஞ்சு ஓடுகிற நல்ல தைலத்திற்கு அது ஒப்பா இருந்தது. ஆமென். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜாயில் நம்மளுடைய சபையில் இருக்கிற பிள்ளைகள் அப்படியே மூவ் ஆக ஆரம்பித்தாங்க பாருங்கள். அப்போ ஒரு இணைப்பில் அது நடந்து அப்படியே அந்த பரிமாணம் வந்து சபை ஃபுல்லாக அது ஆக்கிரமிக்க ஆரம்பிக்குது. ஆமென். இப்போ பாருங்கள், நம்மளுடைய கேசட்ஸ் இதெல்லாம் பார்த்தே அந்த ஜாயை மக்கள் ரிசீவ் பண்ணுறாங்க. ஆமென். 15 வாரம் பேசினேன், ஆனந்தமும் ஆவியானவரும் அப்படின்னு பேசினேன். பாருங்கள், இப்போ வந்து சண்டே சர்வீஸில் ரொம்ப இயல்பாக அந்த அனாயிண்டிங்கை மக்கள் ரிசீவ் பண்ணுறாங்க. ஆமென். ஆமாம், சில பேருக்குலாம் தெரியாது, அப்படியே துக்கத்திலே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஆவியின் கனியில் கண்ணீர் கிடையாது. ஆவியின் கனி தெரியுமா உங்களுக்கு? ஆவின் பால் கேட்கலங்க, ஆவின் ஆவின்னு ஆவின் பால் பேசுகிறப்ப ஆவின் பால் இல்லைங்க, ஆவியின் கனி. எத்தனை? அதில் கண்ணீர் எத்தனாவது வருது? ஆனால் நம்ம அதை ரொம்ப நம்புவோம். ஆனால் எதை நம்ப மாட்டோம்? மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் என்ன பண்ண மாட்டோம், நம்ப மாட்டோம். அன்னைக்கு அது வெளிப்பட்டது. ஆமென். நான் சொல்கிறேன், இன்னும் என்னென்ன வெளிப்பட போகுதுன்னு எனக்கு தெரியல. ஏராளமான மகிமையை தேவன் நமக்காக அவர் வைத்திருக்கிறார். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஒரு ஜாய் அட்மாஸ்பியர் எப்போவுமே சர்ச்சில் இருக்குது. மக்கள் அதை அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. சாதாரண கூட்டம். அப்புறம் நம்ம ஆட்கள் போய் கையை வச்சா அவங்க சிரிக்கிறாங்க. எத்தனை பேர் சந்தோஷத்தை கடத்துறவங்களாயிட்டாங்க பாருங்கள். அவன் எதெல்லாமோ கடத்துறான், நாங்கள் சந்தோஷத்தை கடத்துகிறோம். நம்ம பிள்ளைங்க போய் அவங்க கூடுற இடங்களில் கை வச்சா மக்கள் என்ன பண்ணுறாங்க, மகிழ்ச்சினால் அவர்கள் நிரம்புகிறார்கள். ஆமென். இதெல்லாம் இந்த கனெக்டரில் இருந்தவங்களாம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. அதனால தான் சொல்கிறேன், நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள். ஆமென். நான் சொல்கிறேன், மிகப்பெரிய சுகமளிக்கிற கிருபைகளை தேவன் ஓப்பன் பண்ண போகிறாரு. அது சபையில் வெளிப்பட போகிறது. ஆமென். முடவர்கள் நடக்கிறது, குருடர்கள் பார்க்கிறது, ஏன் மரித்தோர் கூட எழுந்திருக்கிற அளவிற்கு மகா உன்னதமான தேவனுடைய கிரியைகளை தேவனுடைய சபையிலே நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. நிறைய கிரியேட்டிவ்ஸ் மிரக்கிள்ஸ் நடக்க போகிறது. ஆமென். எலும்புகள் இல்லாதவர்களுக்கு எலும்புகள், தசைகள் இல்லாதவர்களுக்கு தசைகள், சரீரத்தில் புதிய அவயங்களை கூட ஜனங்கள் பெற்றுக்கொள்வார்கள். அதாவது நம்ம இதை ஏன் பார்க்கறது இல்லைன்னா, அங்கங்கே நின்றுக்கிட்டு இருக்குது எல்லாமே துண்டு துண்டா. கிறிஸ்துவின் அவயம்தான். தனித்தனியாக ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் நடக்குதான், கண்டிப்பாக நடக்குது. ஆனால் இணைந்து நாட்டப்பட்டவர்களாக நிற்கும் பொழுது ஊரே அசையும். அந்த அளவுக்கு தேவன் பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிப்பான். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், நாட்டப்பட்டவர்கள். எல்லாம் சொல்லுங்கள், தேவனுடைய ஆலயத்திலே வருபவர்கள் அல்ல, உட்கார்ந்து செல்பவர்கள் அல்ல, ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். ஆமென். அந்த நாட்டப்பட்டவர்களுக்குன்னு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குதுங்க. அது another level of blessings. ஆமென். நாட்டப்படுவதுன்னா என்ன, அங்கே என்ன பேசுகிறாங்கங்கிறதுல ரொம்ப ஆழமாக கவனிக்கிறதும் அதில் இருக்குது. அதே நேரத்தில் அங்கு ஒரு உறவின்
அங்கமாக மாறுவது ரொம்ப அவசியமாக இருக்குது பாருங்க. அது மட்டும் இல்லை, 3 முக்கியமான காரியங்கள் நீங்கள் ஒரு காரியத்தில் நாட்டப்படுவதற்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. ஒன்று உங்களுடைய நேரம், இன்னொன்று உங்களுடைய தாளந்துகள், இன்னொன்று உங்களுடைய பணம். எல்லாம் சொல்லுங்க, நேரம், பணம், திறமைகள். இந்த 3ஐயும் ஒரு இடத்துல நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னா அங்கு நீங்கள் நாட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். ஆமென். யூ ஆர் கனெக்டட் இன் தட் விஷன், யூ ஆர் கனெக்டட் இன் தட் ஃபேமிலி. ஒருத்தர் வீட்டுக்கு வருவார், சாப்பிட்டுட்டு போவார். ஆனால் வீட்டுக்கு எதுவுமே ஒருத்தர் கொடுக்க மாட்டேங்காருன்னா அவர் வீட்டில் உள்ள ஆளா? விருந்தாளி கொடுக்க வேண்டியதில்லை. விருந்தாளி வந்து என்ன பண்ணிட்டு போகலாம், விருந்து சாப்பிட்டுட்டே போயிடலாம். ஆனால் யார் கொடுப்பா? வீட்டில் உள்ளவங்க தான் கொடுப்பாங்க. ஆமென். அதாவது ஃபேமிலிங்கிற அந்த மனநிலையில் வரும்பொழுது அந்த குடும்பத்தில் தங்கள் பணங்களையும் தங்கள் நேரங்களையும் தங்கள் தாளந்துகளையும் ஒருவர் உபயோகிப்பார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நாட்டப்பட்டவர்கள். சொல்லுங்க பார்க்கலாம், நேரம், பணம், திறமைகள். இந்த 3ஐயும் ஒரு இடத்திலே நாம் ஒருமிக்க செலவு செய்யும் பொழுது நான் சொல்கிறேன், அது மிகப்பெரிய எழுப்புதலை, வெற்றியை, ஜெயத்தை பட்டணத்துக்கே அது கொண்டு வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே செப்பரேட்டாக இருக்குது, பிரிச்சிருக்கு இண்டிவிஜுவலாக. நாங்களே பண்ணுறோங்க, நாங்களே அதை இப்படி இண்டிவிஜுவலாக இருக்குது. அதான் பிசாசனுடைய தந்திரமே. எப்படியாவது பிரித்து விட்டோம்னா வேறு மாதிரி ஆகிடும். ஆனால் தேவனுடைய அந்த ராஜ்யம் இணைப்பிலே செயல்படுகிறது. அதனால தான் ஆண்டவர் இப்படி சொன்னார், தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் நிலை நிற்க மாட்டாது, தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. அப்போ இணைந்திருப்பதால் ராஜ்யம் நிலைக்க ஆரம்பிக்கும், இணைந்திருப்பதால் குடும்பம் நிலைக்க ஆரம்பிக்கும். ஆமென். அப்போ இணைப்பில் ஒரு பெரிய அபிஷேகத்தையும் பெரிய நன்மையும் பெரிய ஆசீர்வாதத்தையும் தேவன் புதைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா, நீங்கள் ஒருவர் கவனித்து ஒருவருக்காக ஒருவர் சில காரியங்களை நீங்கள் கற்றுக்கொண்டு அவங்களோட நீங்கள் கனெக்ட் ஆகும் பொழுது இதுவரை இல்லாத ஏதோ ஒன்று அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு வரும், உங்ககிட்ட இருந்து அங்கே போகும். அதனால தான் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஒருவருக்காக ஒருவர்னே இருக்குது. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறோன்னா, நம்மளே இப்படி சில நேரம் சூரியன்னா கூட இன்னொருத்தங்களை கூப்பிட வேண்டியது இருக்குது. கொஞ்சம் இங்கே தேங்க் காட், நம்மளால் நிறைய காரியங்களை செய்ய முடியாததுக்காக கர்த்தருக்கு நன்றி. அதுவும் முடியும்னா ஒருத்தர் வேண்டான்ருவோம். இப்போ இந்த சமூகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு தெரியுமா? ஒருத்தர் வேண்டாம் எனக்கு, அதை நோக்கி போயிட்டுருக்கு. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது உறவுகளில் பயணம் பண்ணுறது. ஆனால் கூட என்ன ஆனாலும் பரவாயில்ல, கர்த்தாவே இணைப்பில் வாழை படைச்சிட்டு கிருபையை தாருன்னு கேட்டு உள்ளே போய்த்தான் தீரணும், வேறு வழி கிடையாது. இதுக்கு ஒரு கிருபை கேளுங்க. ஆமென். எதுக்கு கிருபை இருக்குதோ இல்லையோ, சம்பாதிக்கிறது கூட ஈஸிங்க. சில பேருக்கு அது இப்போ கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். நான் சொல்கிறேன், அது ரொம்ப சுலபம். செழிப்பாக கண்டிப்பாக மாறிடுவீங்க. ஏன்னா இந்த இடத்திலேயே ஒரு செழிப்பின் அபிஷேகத்தை தேவன் வச்சிருக்கிறார். ஆமென். இங்கு வந்து விதைக்கிறவர்கள், இங்கு நாட்டப்படுகிறவர்கள் நிச்சயமாக அதை பார்க்கிறார்கள். பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழியத்திலே யாரெல்லாம் கொண்டு வந்து விதைச்சாங்களோ, பவுல் சொன்னார், என் தேவன் என்னை அழைச்சார், என்னை ஆசீர்வதிச்சார்ல, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நிறைவாக்குவார். யாருக்கு அதை சொல்கிறாரு? அவர் ஊழியத்தில் யார் கனெக்டடாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அதை பேசுகிறார். ஆமென். அப்போ நான் சொல்கிறேன், இங்கே வந்து இப்படி ஒரு கனெக்டடாக இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் ப்ராஸ்பரிட்டி வரலன்னா தான் ஆச்சரியம். கண்டிப்பாக ப்ராஸ்பரிட்டி வரும், செழிப்பு கண்டிப்பாக வரும், தங்கம் கொட்டும், வருமானங்கள் பெருகும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஏன்னா நம்ம போகிற இடமெல்லாம் தங்கம் வருது, அப்போ கண்டிப்பாக அது உங்களுக்கும் வரும். ஆமென். தாடியில் வலியுதுன்னா சரீரத்திலையும் வலியும், அங்கிகளிலேயும் வலியும். ஆமென். உங்களுடைய பொருளாதாரத்தில் பெரிய காரியங்களை எதிர்பாருங்க. ஆமென். கண்டிப்பாக அதை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். கண்டிப்பாக 100க்கு 100% உங்கள் வாழ்க்கையில் தேவன் அதை பழிக்க பண்ணுவார். ஆமென். கண்டிப்பாக செழிப்பீங்க, எந்த மாற்றமும் இல்லை பாருங்க. ஆனால் இப்போ நான் பேசுகிறது இன்னொரு லெவலுக்குள்ளே மூவ் பண்ணுறது. எல்லாம் சொல்லுங்கள், நாட்டப்பட்டவர்கள். சரி, சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறேன். நான் இன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு நான் டைம் தரணும்.
மினிமம் 5 minutes. வர வாரம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் தரதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். இல்லைன்னா நீங்களே பேச ஆரம்பிச்சிருங்க. என்னங்க பேசாதீங்க கேளுங்கன்னு தான் சொல்லுவாங்க, நீங்கள் மாற்றி சொல்லி கொடுக்கீங்களே அப்படின்னா வேறு என்ன பண்ணுறது? ஒன்று நான் உங்களை மாற்றணும், இல்லை நீங்களாவது என்ன மாற்றிருங்க. எல்லாம் சொல்லுங்கள், ஒரு கவனித்து. இப்போ பாருங்களேன், இந்த மைக்கே நான் தடையில்லாமல் பேசணும்னா யாரோ ஒருத்தர் எனக்கு உதவ வேண்டியது இருக்குல்ல. கடவுள் பாருங்கள் எல்லாத்தையும் அப்படி தான் வச்சுருக்கிறார். நீங்கள் ஒன்றும் சூப்பர் மேன் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சில பேருடைய உதவி தேவை. இதை ஒத்துக்கிறதுக்கு பேர் தான் தாழ்மை. எனக்கு யார் எந்த பயலும் எனக்கு தேவையில்லை அப்படின்னீங்கன்னா யூ ஆர் இன் த ராங் ட்ராக். நீங்கள் தப்பான ஒரு ட்ராக்கில் போகிறீங்க. என் கையே எனக்கு உதவி, முதுகு கூட சொரிய முடியாது உங்கள் கையை வச்சு. இட்ஸ் எ ராங், தப்பான ஒரு இது பாருங்க. அது தேவன் வச்சதே கிடையாது. தேவன் வச்சது என்னன்னா ஒருவருக்கொருவர். எல்லாம் சொல்லுங்க, ஒருவருக்கொருவர். ஆமென். நீங்கள் ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணி, ஒருத்தங்க ஷேர் பண்ணி, ஒருத்தங்களுக்காக ஒருத்தர் நாம் நிற்கிறது தான் உண்மையான சபையாக இருக்கிறது. இது வெறும் உபதேச சென்டராக இருக்கணுமா அல்லது சபையாக மாறணுமாங்கிறது நாம் எல்லாரும் எடுக்கிற முடிவில் இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் சபையாக இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? இவ்வளோ நேரம் சபைன்னு நினச்சி தான் பிரதர் நான் வந்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறீங்களா? நான் சொல்கிறேன், அது வெறும் போதனை மட்டும் இருந்தால் அது சபை அல்ல. உறவு இருந்தால் அதுதான் குடும்பம். ஆமென். அல்லேலூயா. அதனால் என்ன பண்ணணும்னா, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்துனா, நான் வாங்கின கடனை நீ கட்டிடுன்னு சொல்லிடாதீங்க. சூப்பராக இருக்க பிரதர், கொஞ்சம் உங்களை பார்த்தா செழிப்பாக தெரியுது, ஒரு 2 கோடி ரூபா வாங்கி வச்சுருக்கிறேன், நீங்கள் கட்டிடுங்க அப்படின்னு நாளைக்கே போடுறதில்ல. இது கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லித்தரணும். நான் கண்டிப்பாக சொல்லுவேன் நான். ஆமாம். அப்புறம் நமக்கு எத்தனை வீடு இருக்குது அப்படின்ற கூடாது. இதை கொஞ்சம் கரெக்டாக பேலன்ஸ் பண்ண நம்ம கற்றுக்கணும். கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி இதில் நாம் ஜேர்னி பண்ணோம். அதாவது முதல்ல ஒன்றும் பெருசாக நீங்கள் செய்ய வேண்டியதில்லை, அவங்க பேரை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எனக்கே என்னென்னா, எல்லார் பேரும் தெரியுமாங்கிறது டவுட்டு தான். நீங்களாம் ஒரு பாஸ்டரா? அதுதான் எனக்கும் ரொம்ப நாள் சந்தேகமாக இருக்குது. எனக்கும் அந்த சந்தேகம் ரொம்ப நாளாக இருக்குது. நான் வந்து ஒரு டீச்சர் அப்படிங்கிறதுல எனக்கு தெளிவு இருக்குது. டீச்சர் மீன்ஸ் போதகர். நான் வந்து பிரசங்கிப்பவர், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஒரு பாஸ்டருங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? மெய்ப்பர்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? மெய்ப்பர்னா ஒவ்வொரு ஆட்டையும் பற்றி என்ன பண்ணணும், நல்லா தெரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் இங்கே 1 லட்சம் ஆடு வரப்போத. ஒரு 1,00,000 பேருக்கு போதிக்க முடியும், ஆனால் 1,00,000 பேருக்கு மெய்ப்பராக இருக்க முடியும்னா இட் இஸ் நாட் பாசிபிள். அதனால தான் மோசேயாலேயே அது முடியலை. அதனால் மோசேக்கு பொண்ணு கொடுத்தாரு பாருங்க ஒரு மாமனார். யார்? எத்திரோ. தெரியுமா அவர் சொன்னார், இங்கே பாரு, உனக்கு பொண்ணை கட்டி கொடுத்தா என் பொண்ணு கூட நீ பேசின மாதிரியே தெரில, ஃபுல்லாக ஊழியனே உட்காந்துருக்க. காலையில் பஞ்சாயத்துக்கு வராங்கன்னா ராத்திரி வரைக்கும் அந்த பஞ்சாயத்தை பண்ணி முடிக்கிறதுக்கே டைம் ஆகிடுது. இதில் என்ன பிரச்சனைனா, அவங்க தேவையும் சந்திக்கப்படுறதில்ல, நீனும் களைச்சி போயிடுற. ஒரு மாற்று யோசனை செய்யுங்கன்னு சொல்லி 1000 பேருக்கு ஒருவர், 100 பேருக்கு ஒருவர், 10 பேருக்கு ஒருவர் என்று தலைமை குழுக்களாக அங்கு பிரித்து, உங்களால் முடிஞ்சதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க, முடியாததை என்கிட்ட கொண்டு வாங்கன்னு சொன்னார். ஆமென். பாருங்க, 1 லட்சம் இல்லை, அதை தாண்டி கூட ஜனங்க வரப்போகிறாங்க. நாம் சீக்கிரமாக ரெடியானா அது கண்டிப்பாக நடக்கும். ஆமென். பட்டணமே வந்துடும். அதனால தான் ஸ்டேடியம் கட்டலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். ஆமென். கண்டிப்பாக அது நடக்குங்க. பழைய இடத்துல இருக்கும்போது இந்த மாதிரி வருவோங்கிறதே சில சந்தேகமாக இருந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், ரொம்ப நாள்லாம் ஆகாது. இன்னும் ஒரு 2 வருஷத்தில் 5000 பேருக்கு மேலே இருக்கிற பெரிய சபையாய் நாம் இருப்போம். கண்டிப்பாக இது நடக்கும்.
ஆனால் நான் ஏன் இதை டீச் பண்ணுறேன்னா, இன்னைக்கு இது தயார் ஆயிட்டாதான் நாளைக்கு அதை நம்மளால் எதிர்கொள்ள முடியும். உங்களுக்கு தெரியுமா, போன சண்டே மட்டும் நம்ம சபைக்கு புதுசாக வந்தவங்களோட எண்ணிக்கை 15 பேர் புதுசாக. இப்போ இன்னைக்கு காலையில் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க, இன்னைக்கு புதுசாக வந்திருக்கிறாங்க. சாயங்காலம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 15னா அப்போ 4 சண்டேனா எத்தனை பேர் ஆச்சு? 60 பேர். போராடினா கூட வராது. நம்ம ஒன்றுமே பண்ணாமல் 50லேருந்து 60 பேர் ஒரு மாதம் சர்ச்சுக்கு வர்றாங்க புதுசாக. ஆனால் என்ன தெரியுமா, இந்த வந்த ஆட்களில் பாதி பேர் எங்கே போகிறாங்கன்னே தெரியல. ஏன் தெரியுமா, இங்கே கொஞ்சம் பேர் வந்து இங்கே இருக்கிற என்ன சூற்றிக்கிட்டே நின்று பாஸ்டர்னா அவங்க யாரையுமே பார்க்க முடியறதில்லை. இப்போ என்னென்னா, ஒவ்வொருத்தரும் இப்படி எழும்பி நின்று புதுசாக ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னா அவங்கள கவனிக்கவும் அவங்களுக்கு உதவுறதுக்கும் நீங்கள் தயாராக இருந்தால் கடவுள் இன்னும் பல மடங்கு ஆட்களை அவர் அனுப்ப அவர் தயாராக இருக்கிறார். பைபிளில் போடுறதுக்கு ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையில் கொண்டு வந்து யார் விட்டாராம்? கர்த்தர் சேர்த்தார். ஆமென். அப்படியே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். கர்த்தர் கொண்டு வந்து என்ன பண்ணாரா? சேர்த்தாராம். ஆமென். அப்படி கொண்டு வர்ற மக்களை நம்ம ஹேண்டில் பண்ணுறதில்லை, நம்ம அப்படி விட்டுருதோம். இப்போ இந்த மாதிரி ஏரியாலலாம் நமக்கு உதவி தேவைப்படுது. அப்போ நீங்கள் ஒரு சபையில் ரொம்ப நாளாக வர்றீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு மேலே நீங்கள் வர்றீங்கன்னா ஒரே ஒரு கேள்வி தான் உங்களுக்கு நான் கேட்கணும். சபையில் நீங்கள் ஏதாவது ஒரு பங்களிப்பு அல்லது பொறுப்பில் நீங்கள் இருக்கிறீர்களா அப்படிங்கிறது தான். ஒரு 1 இயர் நீங்கள் சும்மா அப்படி வந்துடுங்க. ஆனால் ஒரு வருஷத்துக்கு மேலேயும் நாங்கள் வர்றேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த கேள்வி. சிலர் இப்போ தான் வந்திருப்பீங்க, என்ன வந்த உடனே. இப்போ வர்றவங்கள ஓவராக சிலர் விசாரிக்கிறதுல சிலர் பயந்துடவே செஞ்சுருவாங்க. ஐயையோ கூடைய கவுத்த போகிறாங்க போல, அட்ரஸ் இதெல்லாம் வாங்குறத பார்த்தா அநேகமாக வீட்டை எழுதி வாங்கிடுவாங்க போல, அப்படி அந்த மாதிரி அப்ரோச் பண்ணக்கூடாது. அதுவும் கரெக்டாக பண்ணணும்ல கொஞ்சம் பேர். அதே நேரத்தில் கண்டுக்காமலையும் என்ன பண்ணக்கூடாது, விடவே கூடாது. அடுத்த வாரம் அவங்க வந்திருக்காங்களா சொல்கிறாங்க பாருங்கள். சபை வளர்ச்சியை பற்றி பேசுகிற நிறைய பேர் சொல்கிறாங்க, இப்போ இந்த வாரம் ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னா அடுத்த வாரத்துக்குள்ள ஒரு முறையாவது யாராவது ஒருவர் அவர்களை சந்திக்க வேண்டும். ஃபோன்லேயோ நேர்லையோ பார்த்து அவங்கள என்ன பண்ணணும், பேசணுமா. இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது பாருங்கள். நம்ம என்ன நினச்சிட்டோன்னா, சர்ச்சு வந்து ஒரு முக்கோண சேஃபில் யோசித்தோம். யாரோ ஒருத்தர் மேலே இருப்பார், அவர் தான் எல்லாத்தையும் பார்த்துக்குப்பார். அப்படி கிடையவே கிடையாது. சபை வந்து இந்த சேஃப் கிடையாது. அப்படியே முக்கோணத்தை அப்படியே மாற்றிடுங்க. இப்படி இருக்குது. அநேக பேர் மேலே வர்றதுக்கு தேவன் வழிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமேன். அதனால தான் பாருங்கள், இந்த சபையில் நான் இல்லாத நேரங்களில் எத்தனையோ பேர் பேசுகிறாங்க. இன்னும் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு என்ன திறமைகள் தாளந்துகளை வைத்திருக்கிறார்களோ அதை பயன்படுத்த அனுமதிக்கப்படுகிறார்கள். ஆமேன். ஸோ 1 இயருக்கு மேலே நீங்கள் வருவீங்கன்னா ஒரே ஒரு கொஸ்டின் தான், நீங்கள் சபையில் ஏதாவது ஒரு பொறுப்பில் நீங்கள் இருக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி. இல்லைன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் சொல்லுங்கள், சிஸ்டர்கிட்ட பேசுங்க, என்கிட்ட பேசுங்க, ரேச்சல் அம்மாட்ட பேசுங்க, ஜவஹர் அம்மாட்ட பேசுங்க, யாரெல்லாம் ஜவஹர்கிட்ட பேசுங்க, யாரெல்லாம் கனெக்டடாக இருக்கிறாங்களோ அவங்களோட பேசுங்க. உங்களுக்கு வருகிற ஏதோ ஒரு பொறுப்பை நீங்கள் செய்ய வேண்டும். ஆமேன். அதுதான் கனெக்டட். எல்லாம் சொல்லுங்கள் கனெக்டட். எல்லாம் சொல்லுங்கள் நாட்டப்பட்டவர்கள். எல்லாம் சொல்லுங்கள் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் எங்கும் செழித்திருப்பார்கள். ஆமேன். யூ மஸ்ட் கனெக்டடாக இருக்கிற அவங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸை தேவன் வைத்திருக்கிறார். ஆமேன். இது மூலம் நீங்களும் வளருவீங்க, தேவனுடைய ராஜ்யமும் வளரும். நீங்கள் சில காரியத்தில் ஈடுபடும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிற பொட்டன்ஷியல் எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். ஆமேன். ஆமாம். நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக வர்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு காரியங்களை பகிர்ந்து தரப்படும். ஏன்னா இங்கே 1 மேன் ஷோ நடத்துறதுக்காகலாம் அந்த சபை இல்லை. ஒவ்வொருத்தரும் எழும்பியாக வேண்டும். ஆமேன். ஒவ்வொருத்தரும் ஒரு தலைமத்துவ அபிஷேகத்தோடு கிருபைகளோடு எழும்பி தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமேன். பிரைஸ் காட். எல்லாரும் எழுந்து நிற்போம். யாராவது ஒருத்தரை நீங்கள் பாருங்கள், அவங்களோட பேசுங்க. இன்றைக்கி கொஞ்சம் ஃபார்முலாக பண்ணாலும் தப்பு இல்லை. பிரதர் அப்படியே அந்த மாதிரி நாங்கள் ரெடி ஆகலை அப்படின்ட்டு சும்மா ஃபார்முலாவே பண்ணுங்கள். அதாவது கடமைக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி கூட பண்ணுங்கள், தப்பு கிடையாது. கடமைக்கு பண்ணாதிருங்கள் அப்படின்னு தானே சொல்லுவீங்க. இல்லை முதல்ல கடமைக்கு பண்ணுங்கள், அப்புறம் இயல்பாக வந்துடும். நான் ரொம்ப நடைமுறையாக சொல்கிறேன். எனக்கே இப்போ நான் நின்றுட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா எப்படி வரும், டக்குன்னு வராது. ஐயோ அவ்வளோ பெரிய ஆளாக இருக்கார, நான் எப்படி பேச ஐயோ அப்படின்ட்டு. சிஸ்டர் யாரையாவது பார்த்து, பிரதர்ஸ் யாரையாவது பார்த்து என்ன பண்ணுங்கள்,
பேசுங்க. யாராவது ஒருத்தரை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கூட சபையில் நீங்களும் அறியப்படுவீர்கள். சபையில் அநேகர் நீங்க என்ன பண்ண முடியும், அறிந்து கொள்ள முடியும். ஆமென். எத்தனை பேருக்கு விளங்குச்சு இன்னைக்கு நான் பேசுனது? விளங்குச்சா? நல்லா புரியுற மாதிரி இருந்ததா? ஆமென். இப்போ நீங்க தான் முடிவு எடுக்கணும். இப்படி பண்ணீங்கன்னா அது சபை. இல்லைன்னா உங்களுக்கு கேசட் கொடுத்துட்றேன் வாரம் வாரம். நீங்கள் வீட்டில் உட்காந்து கூட என்ன பண்ணிடலாம், கேட்கலாம். இல்லது லைவாக கூட என்ன பண்ணலாம், நீங்கள் கேட்கலாம். ஆனால் இங்கு நாம் ஏன் வருகிறோம், இப்படி ஒரு இடத்தில் ஏன் கூடி வருகிறோம் அப்படின்னா, ஒருத்தர் கவனித்து, ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லி, ஒருத்தர் நாம் இது பண்ண. அதனால தான் உலகத்தில் இருக்கிறவனிலும் யாரில் இருக்கிறவங்க, உங்களில், எல்லாம் சொல்லுங்க, உங்களில், உன்னில் அல்ல. எங்க அப்பனா அர்த்தம்னா, கர்த்தருடைய பெரிய மகிமை நாம் இணைந்து வரும் பொழுது வெளிப்படுகிறது. ஆமென். நீங்கள் வீட்டில் கொஞ்சம் உயர்த்துவீங்க, அது ஒரு லெவல் ஆஃப் க்ளோரி. ஆனால் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த காலை வேலைக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இதெல்லாம் நாங்கள் நினச்சா முடியாது. எங்கள் மூளையில் இது தோன்றி நாங்கள் ஏதோ முயற்சி பண்ணி இதெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் நீர் எங்களுக்கு உதவி செய்யும் பொழுது இதெல்லாம் சாத்தியம். நாங்கள் ஒன்றும் உறவில் கை தேர்ந்த ஆட்கள் கிடையாது. சில நேரம் அன்பு செலுத்துறது கூட எங்களால் புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நாங்கள் இதிலெல்லாம் பின்னோங்கினவர்களாக இருக்கிறோம். சில நேரத்தில் உறவுகளாலேயே நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். மனிதர்களை நம்புறதுலாம் எங்களுக்கு அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா நிறைய ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். பல பாதிப்புகளுக்கு வழியாக நாங்கள் போயிருக்கிறோம். எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. ஆனாலும் நீர் இதை நோக்கமாக வச்சிருக்கிறதுனால இதில் நாங்கள் வளர, இதில் நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்வீர் என்று நாங்கள் நம்புகிறோம். பரத்திலிருந்து வருகிற தெய்வீக உதவிகளையும் தெய்வீக தயவுகளையும் தெய்வீக கிருபைகளையும் இந்த நேரத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். Father, in the name of Jesus, I speak new grace in this place. உறவு கொள்வதற்கான ஒரு புதிய கிருபைகள் இந்த நாளிலே எங்களுக்கு உண்டாகட்டும், எங்கள் சபைக்கு உண்டாகட்டும், இந்த வார்த்தையை கேட்கிற மக்களுக்கு உண்டாகும்படிக்காக நான் பேசுகிறேன். தேவனுடைய பிரகாரங்களிலே நாட்டப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை, அபிஷேகத்தை, நன்மையை, ஜீவனை ருசி பார்க்கிற இன்னொரு மகிமைக்குள்ளே நாங்களும் எங்கள் சபையும் எங்கள் மக்களும் செல்லும் ஒரு கிருபையை இந்த காலையிலே நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தாப்பனே, எங்களுக்கு தருவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு இருதயங்களிலும் ஒவ்வொருடைய வாழ்விலும் இதை பெருக செய்யும். இன்னும் இதை முறைப்படுத்தி சிறப்பாய் செய்யக்கூடிய ஞானமும் யுக்திகளும் கிருபைகளும் எங்கள் வாழ்விலே பெருகட்டும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆசீர்வாதமா இருந்துச்சா? ஆமென். பிரைஸ் காட். கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம். கைகளை எடுத்துக்கொண்டு அறிக்கை செய்து நாம் கொடுக்க போகிறோம். கொடுத்து விட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நீங்கள் செலவு பண்ண போறீங்க. ஓகே? ஸோ கைகளை எடுத்துக்கொள்வோம். அறிக்கை செய்து நாம் கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் காட். கிவிங்கில் கூட ஒரு கம்யூனிட்டியாக நாம் இணைகிறத தேவன் விரும்புகிறார். ஏன்னா நாம் இணைந்து கொண்டு வரும் காரியத்தின் மூலம் பெரிய காரியங்களை நம்மால் செய்ய முடியும். ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறிக்கை செய்து நாம் கொடுப்போம். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. அன்புக்கும் நற்கிரியைக்கும் ஏவப்படும்படி நான் இந்த விதைகளை விதைக்கிறேன். இது அநேகருக்கு நன்மை உண்டாக்கும் விதைகளாய் மாறட்டும். பலகீனம் உள்ளவர்கள் தாங்கப்படட்டும். அநேகர் இதன் மூலம் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவனுடைய நல்வார்த்தைகள், தேவனுடைய சுவிசேஷங்கள் எங்கும் பரம்பட்டும் என்று ஆசையாய் இதை நான் விதைக்கிறேன். ஒரு பெரிய அறுவடையை தேவனிடமிருந்து நான் பெற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். Thank you Lord, thank you Lord. அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காய், இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி. உங்களுடைய வார்த்தை எங்களிடத்திலே புறப்பட்டு வந்தது. வசனங்கள் எங்களை எப்பொழுதும் இன்னொரு பரிமாணங்களுக்கு நேராக அல்லது கிறிஸ்துவின் சாயலுக்கு நேராக எங்களை திருப்புகிறது, எங்களை வடிவமைக்கிறது. இது எங்களால் சாத்தியமல்ல. எங்களிடத்திலே புறப்பட்டு வருகிற வித்தானது, வார்த்தையானது எங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட சாயலை உருவாக்க அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. உறவின் சாயலிலே எங்களை படைத்த தேவன் அதிலே வாழ வலிமைகளையும் பலத்தையும் எங்களுக்கு அளிப்பவராய் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி. இந்த கால வேளையிலே
உடைய வார்த்தைகளை கேட்டு நல் விதைகளை விதைத்த இந்த பிள்ளைகள் இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படி தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் எங்கும் செழித்திருப்பார்கள். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியான மரத்தை போல் இருப்பார் என்று எழுதியிருக்கிற நிறைவான ஆசீர்வாதங்களை இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளில் வந்த கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பேசுகிறோம். செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் காட்.